நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை தயவாகவும் மென்மையாகவும் எங்களை நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்போதும் நாங்கள் உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ உதவி செய்யும். இப்போதும் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதியும். இந்த திருப்பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். உம்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த திரு வார்த்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் சிட்சித்து சீர்படுத்தி உமக்கு நேராக எங்களை நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடலின் 148வது பாடலை நாம் பாடுவோம். 148வது பாடல். நம் வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்வில் செய்து மட்டும் நமக்கு நன்மை செய்கிறவராகவே நம்ம ஓடி இருக்கிற நம்முடைய ஆண்டவர். இனிமேலும் நம்மை நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் நாம் நன்மைக்கெனவே நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நன்றி உள்ளத்தோடு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த என் இயேசுவுக்கென்ற இந்த பாடலை பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை விட்டு தூரம் நான் சென்ற போதெல்லாம் தேடி வந்தீரையா. உம்மை விட்டு தூரம் நான் சென்ற போதெல்லாம் தேடி வந்தீரையா. பாவினான் என்று தள்ளிவிடாமல் சேர்த்தணைத்து கொண்டீரையா. பாவினான் என்று தள்ளிவிடாமல் சேர்த்தணைத்து கொண்டீரையா, சேர்த்தணைத்து கொண்டீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். முதலாவது சரணம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல்
பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. நம்ம இரண்டாவதாக 251வது பாடலை நாம் பாடுவோம். 251வது பாடல். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள் இருந்தாலும் எல்லாமே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். எல்லாமே நம்முடைய நன்மைக்கென நடக்கிற ஒரு காரியம். நம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதடைகிறான். நம் ஈடு இணையில்லாத மகிமை இதனால் நமக்கு வந்துடும். அப்படி நம்ம எல்லாத்தையுமே நம் நன்மைக்கெனவே நம் ஆண்டவர் அனுமதிக்கிற சில சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட உணர்ந்தவர்களாய் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் இந்த பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் கேட்கவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே.
சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழுகின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழுகின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மூன்றாவது சரணம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. நாம் கடைசியாக 764வது பாடலை பாடுவோம். இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள். நம் பின்னாடி போடப்பட்டிருக்கிறது போல மேலானவையிலே நாடுகிறவர்கள், நம் உன்னதத்தில் கொழுவிருக்கும் விந்தை மாந்தர்கள், நம் இயேசுவை பற்றி கொண்ட புத்திசாலிகள், நம் இயேசுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி நம் உலகத்தை நாடுகிற ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுகிற இருமனதுலே கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் எப்பொழுதும் மேலானவைகளே தேடக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அர்ப்பணத்தோடும் நான் இயேசுவை சேர்ந்தவன் என்ற ஒரு சந்தோஷத்தின் துணியாகவும் இந்த பாடலை அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடுவோம். இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள், அவர் அன்புக்கு அர்ப்பணிந்த சீஷர்கள். இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள், அவர் அன்புக்கு அர்ப்பணிந்த சீஷர்கள். தேவகரம் வடிவமைத்த ஜீவ சிற்பங்கள், தேவகரம் வடிவமைத்த ஜீவ சிற்பங்கள். அவர் ஆற்றலுக்கு வலுவான உயிர் சான்றுகள், அவர் ஆற்றலுக்கு வலுவான உயிர் சான்றுகள். இசாவா நாங்கள் இசாவா, இசாவா நாங்கள் இசாவா,
இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா. இயேசுவை பற்றி கொண்ட புத்திசாலிகள், உன்னதத்தில் கொலுவிருக்கும் விந்தை மாந்தர்கள். இயேசுவை பற்றி கொண்ட புத்திசாலிகள், உன்னதத்தில் கொலுவிருக்கும் விந்தை மாந்தர்கள். நிலைவாழ்வும் நிறைவாழ்வும் கண்ட ஞானிகள், நிலைவாழ்வும் நிறைவாழ்வும் கண்ட ஞானிகள். சாத்தானை தோற்கடிக்கும் வெற்றி வீரர்கள், நாங்கள் சாத்தானை தோற்கடிக்கும் வெற்றி வீரர்கள். இசாவா நாங்கள் இசாவா, இசாவா நாங்கள் இசாவா. இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா. பாவமாந்தர் மீட்பை காணும் அடையாளங்கள், தேவ செய்தி சுமந்தலையும் ராஜமடல்கள். பாவமாந்தர் மீட்பை காணும் அடையாளங்கள், தேவ செய்தி சுமந்தலையும் ராஜமடல்கள். தூய்மை மனம் வீசுகின்ற நற்கந்தங்கள், தூய்மை மனம் வீசுகின்ற நற்கந்தங்கள். வாழ்வை பான பலியாக்கும் உயிர் தோழர்கள், நாங்கள் வாழ்வை பான பலியாக்கும் உயிர் தோழர்கள். இசாவா நாங்கள் இசாவா, இசாவா நாங்கள் இசாவா. இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா. தேவ அரசு விடிய உழைக்கும் போராளிகள், தேசத்தை கலக்குகின்ற சாவின் எதிரிகள். தேவ அரசு விடிய உழைக்கும் போராளிகள், தேசத்தை கலக்குகின்ற சாவின் எதிரிகள். ராஜநெறி பரப்புகின்ற புரட்சியாளர்கள், ராஜநெறி பரப்புகின்ற புரட்சியாளர்கள். தேவனுக்காய் வாழ்ந்து முடிக்கும் நித்திய சாட்சிகள், நாங்கள் தேவனுக்காய் வாழ்ந்து முடிக்கும் நித்திய சாட்சிகள். இசாவா நாங்கள் இசாவா, இசாவா நாங்கள் இசாவா. இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா. முதலாவது சொன்னோம், இயேசுவை பற்றி கொண்ட புத்திசாலிகள், உன்னதத்தில் கொலுவிருக்கும் விந்தை மாந்தர்கள். இயேசுவை பற்றி கொண்ட புத்திசாலிகள், உன்னதத்தில் கொலுவிருக்கும் விந்தை மாந்தர்கள். நிலைவாழ்வும் நிறைவாழ்வும் கண்ட ஞானிகள், நிலைவாழ்வும் நிறைவாழ்வும் கண்ட ஞானிகள். சாத்தானை தோற்கடிக்கும் வெற்றி வீரர்கள், நாங்கள் சாத்தானை தோற்கடிக்கும் வெற்றி வீரர்கள். இசாவா நாங்கள் இசாவா, இசாவா நாங்கள் இசாவா. இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா. இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள், அவர் அன்புக்கு அர்ப்பணிந்த சீஷர்கள். இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள், அவர் அன்பிற்கு அடிபணிந்த சீஷர்கள். தேவகரம் வடிவமைத்த ஜீவ சிற்பங்கள், தேவகரம் வடிவமைத்த ஜீவ சிற்பங்கள். அவர் ஆற்றலுக்கு வலுவான உயிர் சான்றுகள், அவர் ஆற்றலுக்கு வலுவான உயிர் சான்றுகள். இசாவா நாங்கள் இசாவா, இசாவா நாங்கள் இசாவா. இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா, இசாவா இசாவா. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும்
எழுந்து நிற்போம். நாம் உன்னதத்தில் கொலுவிருக்கும்படியாகவும் நம் மேலானவைகளை தேடும்படியாகவும் நம்மை விடுதலை செய்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள அழகான ஒரு வாழ்க்கையும் ஒருவரை அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கையும் தந்து இம்மட்டும் கைவிடாது நம்மை நடத்தின நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏகமாய் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒருபோதும் கைவிடாத தகப்பனாய் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. அப்பா, நீர் சுற்றி இருக்கிறபடியால் எங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு நீர் வெட்கப்படுவதில்லை, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீதிமான் ஆக்குகிற உடைய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாகவும் உடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனத்தில் வந்து நாங்கள் நிற்கும்படியாகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாங்கள் நிற்க முடியாமல் எங்களை தகுதிப்படுத்தின நம்முடைய ரத்தத்திற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே திரைச்சிலை கிழித்து ஆண்டவரே நம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எங்கள் நிற்கும்படியாய் எங்களை பாத்திரவானாய் எங்களை ஆண்டவரே யூ made us worthy to stand in the presence of God. Thank you Jesus for your loving kindness to us Lord. உம்முடைய இரக்கத்திற்காகவும் இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் நன்றி. மாறாத உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. காலைதோறும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் புதிதாய் தந்து ஆண்டவரே எங்களை அணைத்துக் கொள்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord Father. ஆண்டவரே, நான் ரட்சிப்பு நிறைவேறும்படி நீரே எங்களுக்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி. ஒருபோதும் குறையுள்ளோன் என்று தள்ளாத அன்புள்ள தகப்பனாய் எங்கள் கூடயே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்திற்காகவும் நன்றி. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவராய், ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை சொல்ல அன்புள்ள ஆண்டவரை எங்களோடே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பிற்காக நன்றி. நீர் எங்களை பார்க்கும் விதத்திற்காக நன்றி. எங்களை நடத்துகின்ற விதத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ் ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். எபேசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம். இது ஒரு எபேசிய நிருபம் என்று சொல்வது, இட் கோஸ் டீப் டு த லார்ட். ஆண்டவருக்கு ஆழமாய் செல்வதற்கும் அவர் அங்கே சொல்லும்பொழுது அவருடைய அன்பிலே வேரூன்றி be rooted and grounded in his love. அளக்க முடியாத அந்த அன்பை அளக்கும்படி நீங்கள் rooted and grounded என்று சொன்னால் வேறு கொண்டு நிலைத்திருங்கள். அதுபோன்ற ஒரு டீப் என்ட்ரன்ஸ் வித் காட், தேவனோடு ஒரு ஆழமான ஒரு வழிநடத்துதலுக்குள் கொண்டு செல்வதுதான் இந்த எபேசியர் இந்த புத்தகம். நான் புத்தக சாலையிலே இந்த எபேசியர் காமெண்ட்ரி, அதனுடைய விளக்கவுரை புத்தகங்கள் ஏராளமாக பார்த்துருக்கிறேன். நான் நான் படித்திருந்தாலும் கூட எத்தனையோ பேர் அதை எபேசியர் விளக்க உரை எழுதியிருக்கிறார். தட்ஸ் ஓகே. அது ஏனென்று சொன்னால், தேர் ஆல் த செயின்ட்ஸ் ஆஃப் காட், எல்லோரும் தேவனுடைய தாசர்கள் தான். அவர்கள் கண்ட ஒரு பகுதி, ஒரு சுவிசேஷத்தை இயேசுவை வைத்து சுவிசேஷம் எழுதுவது என்று சொல்வது ஒரு மகத்துவமானது. மற்ற எழுதும் பொழுது ஹீ இஸ் அட்மைரிங், அவருடைய அந்த மென்மையை அவர் பார்த்து ஒரு பக்கம் எழுதுகிறார். அந்த அதர் சைடு மார்க் வருகிறார், அவருடைய வல்ல செயல்களை பார்த்து அவர் அதை அட்மையர் பண்ணி அதை எழுதுகிறார். அந்த லூக்கா கம்ஸ், அவருடைய போதகங்கள் எப்படியெல்லாம் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது என்பதை ஆச்சரியமாக எழுதுகிறார். அவர் சொல்வதை விளக்கி அதை எடுத்து சொல்லுவோம் என்று சொன்னால் அதை இந்த உலகத்தில் புத்தகம் காணாது என்றது கூட அவர் கூறுவார். அந்த யோவான் பார்த்து அவருடைய அன்பை தெய்வத்தினுடைய தெய்வம் என்று சொல்வது, இட் இஸ் ஈக்குவல் டு லவ். வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டால்
இஃப் யூ ஆஸ்க் காட் தேவனிடத்தில் அவர் வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டால் மை நேம் இஸ் லவ் என்று சொல்லுவார். காட் இஸ் லவ். மை நேம் இஸ் லவ் என்று சொல்லுவார் என்று காட் இஸ் லவ் என்று வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்பதை போல் அவருடைய நாமும் அவருடைய முழுமையும் சகலமும் அன்பாய் நிறைந்திருக்கு என்று சொல்லுவார். ஸோ அதுபோன்று ஒரு அந்த 4 டைரக்ஷன் ஒரே சுவிசேஷம், மாறுபாடு ஒன்றும் இல்லை. ஆனால் அட்மரேஷன் அந்த புகழ்ச்சியெல்லாம் வித்தியாசமாக எழுதும் பொழுது we are so happy about அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அண்டு we have the insight of Jesus more. அதிகமான இயேசுவை பற்றி தானே அந்த உணர்வு கூடிக்கொண்டே போகிறது. ஏனென்றால் there are so many saints right like that. அப்படியெல்லாம் எழுதுவதை பார்த்து நாம் மலர்ச்சி அடைகிறோம். அதற்கு பின்பு புத்தகங்கள் வந்து கொண்டு தானே இருக்கிறது. எத்தனையோ புத்தகங்கள், அது கள்ள புத்தகங்களாக இருக்கக்கூடும், சில தவறாக நடத்தக்கூடிய உபதேசமாக இருக்கக்கூடும். பட் எனிவே குட் புக்ஸ், நல்ல புக்குகள் என்று இருக்கிறது. அதுவும் நிறைய புத்தகங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆயிலும் கடைசியாக அவர் சொல்லும் பொழுது அந்த பிரசங்கி அவர் சொல்லுவார், அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு என்று சொல்வார். காரியம் என்னவென்றால், நீங்கள் அதனுடைய கற்பனைகளை நீங்கள் கேட்டு அதை கை கொண்டு நடங்கள், அதுவே நம்மையில் விழுந்த கடமை என்றும் சொல்லுவார். எனவே நாம் ஏராளமான புத்தகங்கள் வந்துவிட்டு இந்த காலங்களில் லைப்ரரி என்று கிறிஸ்தவ லைப்ரரியில் நிறைய இருந்தாலும் கூட, so many authors இருந்தாலும், we have to choose only those who lived the life. வாழ்க்கை வாழ்ந்தவர் யாரென்று கண்டுபிடித்து தான் அது புத்தகத்தை நான் படிப்பது உண்டு. ஒரு புத்தகத்தை நல்ல டைட்டில் பார்த்து, தலைப்பை பார்த்து நான் படித்தது இல்லை. ஹூ இஸ் திஸ் மேன், இந்த மனுஷன் யார்? ஜான் வெஸ்லி, ஒண்டர்ஃபுல். இவர் வாழ்க்கை எனக்கு தெரியும், அவர் எழுதினை படிப்பது நல்லது என்று நான் படிக்கிறேன். அல்லது மேடம் குயான், அல்லது ஏமி கார்மைக்கேல் அம்மையார், சார்ல்ஸ் ஃபின்னி, எல்லாம் ஏராளமான நல்ல பக்தருடைய புத்தகங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். பிற்காலங்களில் நாம் சிலவற்றை நான் ஒதுக்கி நான் எடுத்து போட்டேன். அது காரணம் என்னவென்றால், அவர்கள் நிலைத்து நின்று வாழவில்லை, அவர்கள் பேசினார்கள், அதை கைக்கொள்ளவில்லை, அல்லது அவர்கள் திரித்து பேசினார்கள், தங்களுக்கு ஏற்றபடியான போதகத்தை சொன்னார்கள், அல்லது மக்களுக்கு பிரியமான ஒரு போதத்தை அவர்கள் பேசிவிட்டு போனார்கள். சத்தியம் என்று இல்லை. சத்தியம் என்று சொல்வது தேவனுடைய வீட்டிலே தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். அப்படி தேவனுடைய வீட்டிற்கு தூணும் ஆதாரமாக இல்லாத பகுதியில் எதுவோ அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் பரிசேயன் பேசினானோ, வேதபாரன் பேசினானோ, அல்லது பண்டிதன் பேசினானோ, யாராக இருந்தாலும் என்ன, அவர்கள் பேசுவார் கைக்கொள்ளுதல் என்று சொன்னால், ஆண்டவனிடத்தில் நேரடியாக சொன்னால் அந்த புத்தகத்தை நான் படிப்பதில்லை. ஏனென்றால் பேசுகிறார்கள், கைக்கொள்ளாமல் ஒன்றை பேசுகிறார்கள் என்று சொல்லும்போது நான் எப்படி அதை படிக்க முடியும்? கேளுங்கள், ஒருவேளை அதை நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். பட் அவள் செய்வதை போல் நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டால், பரவாயில்லை நான் கேட்குறேன் என்று நான் சொல்லுவேன் என்று நினைக்கிறீர்களாம். ஐ வில் நாட் சே தேன். நான் சொல்லுவதில்லை. நோ, இஃப் யூ செட் லைக் தேன், அப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்வதை கேளுங்கள். அவர் வாழினுடைய வாழாதீர்கள். அவர் கைக்கொள்ளவில்லை, அவர் செய்கிறபடியெல்லாம் செய்யாதேன் என்று சொல்லிவிட்டால், ஐ வில் நாட். ஒரு நாள் அது போன்ற புத்தகங்களை தொடுவது கூட இல்லை, புரட்டி பார்ப்பதே இல்லை. ஆகவே அதுபோன்று ஏராளமான இந்த காமெண்ட்ரி எல்லாம் இந்த எபேசியருடைய இது சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அந்த அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம், அளவிட முடியாத அந்த அன்பை சகல பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து அளக்க கடவோம் என்று சொல்லும்பொழுது, தெர் ஆர் காட்லி செயின்ட்ஸ், நல்ல பக்தர்கள் எழுதின அந்த சில எபேசியர் படிப்பது நல்லது தான். அல்லேலூயா. அதுபோன்று உள்ள ஒரு அற்புதமான இந்த புத்தகம் தான் இந்த எபேசியர் புத்தகம். அதிலே அவர் தொடங்குகின்ற ஒரு ஆரம்பம், அதனுடைய கோயிங் த்ரூ, உள்ளே வேறு விடுவது, அதனுடைய முடிவு என்று தான் கொஞ்சம் தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அவ்வாறு தியானத்திற்குரிய கர்த்தர் தருகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னார். அந்த 2:7 அதிகாரம் 7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடையே கூட எழுப்பி, 7 என்று விட 8 வரலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அது பிகினிங். எது பிகினிங் என்று சொன்னால், நம்முடைய ரட்சிப்புக்குரிய ஆரம்பம் இது நானாகவே செய்ததல்ல, நானாக ஆரம்பித்து வைத்ததல்ல, நானாக மேன்மை பாராட்டுவதென்றும் ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனும் தன்னுடைய ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. ஏனென்றால் அது எங்கேது ஆரம்பிக்கிறது? தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. பிகின்ஸ் ஃப்ரம் காட். இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுவதுதான்.
அவ்வாறு கொடுத்து ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் நாமே அல்லாமல் அந்த அந்த முதல் ஆரம்பத்தையும் மறந்துவிடக்கூடாது. இப்போ நான் இப்பொழுது ஏதாவது ஒன்றை வைத்து பல வருடங்கள் கடந்து விட்ட ஒரு வாழ்க்கையிலே ஏதோ வசனங்கள் கொஞ்சம் தெரியும், ஏதோ சில தாழ்ந்துகளை வைத்து ஏதோ ஊழியம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நான் என்னை ஆதி நிலையை மறந்தவனாய் எவ்ரிதிங் ஃப்ரம் கான், தேவனால் தரப்பட்ட ஈவு தான் என்று சொல்வதை நான் இழந்துவிட்டு அதை நான் இப்பொழுது நான் கொண்டதை போல், நான் பெற்றதை போல் என்னுடைய தாழ்ந்துகளை உயர்த்தியோ என்னுடைய ஊழியங்களை உயர்த்தியோ பேசுவோம் என்று சொன்னேன். அது இந்த வேதவசனம் சொல்லுகிறபடி ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு 9ஆம் வசனம், இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. வீசுபி அதுபோன்ற ஒரு தாழ்மையுள்ள ஒரு சகோதரர்களாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரனுக்கு மேலாய் உயர்ந்தவனும் அல்ல, ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு மேலாய் உயர்ந்தவனும் அல்ல. இயேசுவே தன்னை அவர் சொல்லும் பொழுது ஐ ஆம் ஸ்லேவ் என்று தான் சொன்னார், நான் அடிமை என்று தான் அவர் சொன்னார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அடிமையுடைய குணாதிசயங்களும் நன்றாய் போதித்தார். ஏனென்றால் அவர் அடிமையாக அவர் வாழ்ந்தார். ஆகவே அவருமே கூட தன்னுடைய முழு கனத்தையும் மகிமையும் தன் பிதாவுக்கே அவர் செலுத்தினாரே அல்லாமல் அவரைப் போலவே நாம் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலேயும் நம்முடைய ஆரம்ப தாழ்மையினுடைய இடத்தை மறந்து விடக்கூடாது. நம்மை ஒரு பொருட்டென்று எண்ணி இது என்னால் உண்டானது என்று மேன்மை பாராட்டுவதற்கு ஒருவருக்கும் ஆண்டவர் அனுமதியை தருவதே இல்லை. பெருமை பாராட்டுவதற்கு அனுமதியை தருவதும் இல்லை. எதை வைத்தும் மேன்மை பாராட்டுவதற்கு அனுமதியை தருவதில்லை. ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக அவன் ஒவ்வொரு நாளும் போவான் என்று சொன்னால் தூசியாய் விழுந்துதான் அவன் வெளியே வருவான். அவன் தன்னால் ஆனது என்று எண்ணுவதற்கு ஒன்றும் அவனுக்குள் இருப்பதே இல்லை. அவன் தேவனுடைய சமூகத்திற்கு போகும்பொழுது வேண்டுமானால் கொஞ்சம் மேலோட்டமாய் ஏதாவது ஒரு அவனுடைய நற்கிரியைகள் அவனுடைய காரியங்கள் கண்ணுக்கு புலப்படுவதை போல் தோன்றியிருக்கலாம். ஆனால் அவன் தேவனுடைய சமூகத்திற்கு போனவுடன் இந்த ஏசாயா அவன் அந்த ஏசாயா 6ஆம் அந்த அதிகாரத்திலே அப்படியே அவன் தன்னுடைய காரியங்களை அவன் ஆண்டவருக்கு மகிமையாக சொல்வதை போல் தான் அவன் சொல்லி வந்தாலும் தேவ சமூகம் அங்கே வந்தவுடன் முகங்குப்புற விழுந்து நான் நிர்பந்தமான பாவி என்று அவன் விழுகிறான். அசுத்த உதறல் மனுஷன் என்று அவன் சொல்லுகிறான். என்ன அசுத்த உதறல் என்று சொன்னான்? என்னால் என்று சொன்ன சில வார்த்தையில் முதன் அதிகாரத்திலே சேர்ந்து விட்டது. அதையெல்லாம் எண்ணி அசுத்த உதறல் உள்ள மனிதன் அடித்து கொண்டான். அவர் ஆண்டவர் அவனை தொட்டு அவனாவை சுத்தம் செய்கிறார். எதை வைத்து அவன் சுத்தம் செய்கிறார்? நாட் யூ, உன்னை வைத்து அல்ல, நான் செய்த கிரிகளையும் சொல்லிக்கொண்டே போனாலுமே கூட அல்ல, நீ உன்னுடைய நாவை எப்பொழுதுமே கர்த்தருடைய கிரிகள் என்று சொல்ல வேண்டும் என்று தான் அவனை தொட்டார். அசுத்த உதல் மனிதன் என்று சொன்னால் ஏசாயா சொல்வதை போல் ஒரு கட்டவார்த்தையை பேசுகிறவன், ஒரு பொய் உரையை பேசுகிறவன், அவன் தன்னை உயர்த்தி பேசுகிறவன், கீழ்ப்படியாமைக்கு நடக்கிறவன், முரட்டாட்டம் செய்கிறவன், சண்டை போடுகிறவன். ஆண்டவரே நான் அசுத்த உதடும் மனுஷன் என்று சொன்னால் நீ போய் உன்னுடைய உதடில் அல்ல உன் இருதயம் முதல்ல மாற வேண்டும் என்று தான் அனுப்பிவிடுவாரே அல்லாமல் ஏசாயா சொன்னதெல்லாம் அவன் அன்று தோன்றின சில அவனுடைய மகத்துவங்கள், சில தேவனுடைய மகத்துவங்களை அவன் தனக்கென்று வைத்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் அவன் பேசின அந்த பகுதியில் எல்லாம் உடனே தேவனுடைய சமூகம் வந்தவுடனே அவருடைய சமூகம் வந்தவுடன் முகங்குப்புற விழுந்து அவன் அசுத்த உதறல் உள்ள மனுஷன் நான் என்று என்னை தொடும் என்று கேட்டு அவன் நாவை அவன் தொட்டு அவனுடைய நாவு எப்பொழுதுமே கர்த்தரை புகழும்படியாகவே எந்த பெருமை பாராட்டலும் நாவில் இல்லாதபடி சுட்டு விட்டார் பாருங்கள். அப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவன் 2 வருடமோ 3 வருடமோ 4 வருடம் 10 வருடமோ கொஞ்சம் 15 வருடம் ஆகிவிட்டால் ஏதோ கொஞ்சம் கூடிவிட்டது என்று சொன்னால் ஹீஸ் ப்ரவுட், பெருமை உண்டவனாக மாறுகிறான். முன்பு நான் சபையில் வரும்போது பைபிளே தெரிவதில்லை, இப்பொழுது நிறைய தெரிந்திருக்கிறேன் என்பதை போல் உபதேசத்தை அவன் மேன்மைப்படுத்தி கொள்கிறான். அல்லது அவன் முதலாவது 10th ஸ்டாண்டர்ட்லேயே அல்லது +2லே அல்லது காலேஜில் படித்திருப்பான். இப்பொழுது அவன் அதிகம் படித்து விட்டான் அப்படின்னால் ஹீஸ் ப்ரவுட் அபவுட் தேன். ஐ மீன் நாட் ஆர்டினரி மேன், சாதாரண மனுஷன் இல்லை என்று அவன் எண்ணிக்கொள்கிறான். ஐ மீன் சைல்ட் ஆஃப் காட் ஆல்சோ, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று அதையும் சேர்த்து உள்ளே கொஞ்சம் வெல்டு பண்ணி அதை வைத்துக்கொள்ள அவன் பார்க்கிறான். இது போன்ற ஒரு காரியங்கள் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணுகின்ற தங்களையும் பெருமை பாராட்டுகிற ஒரு இடத்திற்கு அவள் வரும்பொழுது நான் சொல்கிறேன் கேளுங்கள். கீழானவனை மேலானவனாய் மாற்றுகிறவன், அகந்தை உள்ளவனை தாழ்த்துகிறவன், உயர்வை என்று எண்ணினவனை தாழ்மையாகவும் தாழ்மைக்குரியவன் என்று இருந்தவனை மேன்மையும் படுத்தியது கர்த்தர் தான் அதை செய்வார். ஒருபோதும் இந்த வசனத்திற்கு
உரியவர்களாய் மாறிவிடக்கூடாது. ஒருவரும் என்று சொன்னால் ஒருவரும் தான், நானும் நீங்களும் தான், எல்லோரும் தான். அதை ஆராய்ந்தாலும் சரிதான். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டான ஈவு என்று அறிந்த ஒரு இடத்தை மறந்து விட்டோம் என்று சொன்னால் பிற்காலங்களே அவர்கள் போய் பெருமை பாராட்டுவதற்கு சொல்கின்ற வாய்ப்பை பயத்தோடு கவனமாக வாழுவார்கள். ஆகவே இது போன்ற ஒரு நல்ல துவக்கம் ஒரு இல்லை என்று சொன்னால், இஃப் யூ க்ரோ இந்த கிறிஸ்டியனில் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வளருவதை போல் வளரும் பொழுது ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாய் பெருமை என்ற ஒரு பகுதி, ஆணவம் என்ற பகுதி, எதையாவது ஒன்றை வைத்து நீங்கள் ஆணவப்படுவீர்கள். நான் இதை செய்தேன் அதை செய்தேன், எதையாவது ஒன்றை சொல்லிக்கொண்டு அந்த ஊழியம் இந்த ஊழியம், நான் அங்கே பிரசங்கித்தேன் இங்கே பிரசங்கித்தேன், எதையாவது ஒன்றை சொல்லிக்கொண்டு பெருமை அவனை ஆண்டு கொள்ளும். அவன் வந்த குழியை அவன் மறந்து விட்டான். இது என்னால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான ஈவு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவன், அவருடைய கிருபை மாத்திரம் எனக்கு இல்லை என்று சொன்னால் அதுமாய் போயிருப்பேன். பாவியாய் என் மீது இரக்கமாயிரும் என்று இரக்கத்தை பெற்ற மனுஷன் என்ற குழியை அவர்கள் மறந்துவிட்ட ஒரு வாழ்க்கைக்குள் போய்விடுவார்கள். அதுபோன்ற நிலை நம்மில் ஒருவருக்கும் வந்துவிடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, அநேக சமயங்களிலே நான் கண்டுபிடித்த ஒரு சில உண்மை என்னவென்று சொன்னால், இந்த பிகினிங் அவர்கள் வாழ்க்கையிலே அநேக இடத்தில் இல்லை என்பதுதான். ஆகையால் தான் தி பிரிங் சம் ரிஃப்ட் இந்த ஃபெலோஷிப் ஐக்கியத்திலே ஒரு பிளவோயோ அல்லது கசப்பையோ அல்லது போட்டியோ அல்லது பொறாமையோ கை நீட்டுதலையோ அவர்கள் ஆரம்பித்து தி கொலாப்ஸ், அவருடைய ஆவிக்குரிய நிலையே தகர்ந்து போய் விடுகிறது. பல்லாண்டுகள் வாழ்ந்தது போல் தோன்றிவிட்டு அவருடைய வாழ்க்கை ஏன் தகர்ந்து போனது? தாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்ற குழியை மறந்து விட்டார்கள். 1 பேதுருவிலே அந்த 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், அவர் முன்பு பாவங்களற கழுவப்பட்டதை மறந்து போனவர்கள். அவர்கள் பிகேம் ஷார்ட் சைட்டட், அவர்களுக்கு குறுகின உடையவர்களாய் இப்பொழுது அவர்களுக்கு செய்து மாத்திரமே அவர்களுக்கு தெரியும். தூர பார்வை இருப்பதில்லை. தூர பார்வையிலே நாங்கள் முன்பு பாவங்களற கழுவப்பட்டவன் என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு வாட் தே ஆர் ரைட் நவ், இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அதைத்தான் அதை மேன்மை பாராட்ட அவர்கள் பார்க்கிறார்கள். அதைத்தான் அவர் மேன்மை பாராட்டி அதை கொண்டாட அதை பார்க்கிறார்கள். அவர்கள் தூர பார்வையை மறந்து போனார்கள். அதுபோன்று எதை மறந்தார்கள் என்று சொல்ல வேண்டும், அவர்கள் இப்பொழுது பெருமை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானது அல்ல, அவனாக செய்து உண்டது அல்ல. இட் இஸ் காட் கிவன். தேவன் அந்த ஈவு கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை வைத்து நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நல்ல ஆரம்பம், அதை செம்மைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதை போய் நீங்கள் சரியில்லை என்றால் சீர்படுத்தி கூட வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே கூட சீர்படுத்துவதற்கு நேரம் உண்டா? ஏஸ், உடனே அதை போய் சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் சமீபமாக இருக்கும்பொழுது அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை போல் அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான், அவரும் ஒன்றுதான். அவருடைய வார்த்தையும் அவருக்கு பெயரே வார்த்தை என்று தான் பெயர். காட் இஸ் நியர். தேவன் உங்களிடத்தில் வார்த்தையின் மூலமாய் நெருங்கி வரும்பொழுது அதை பிடித்து கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அண்டிக் கொண்டு சீர்படுத்தி கொள்ளுங்கள். ஐ எம் ஸோ சாரி, நான் ரட்சிக்கப்பட்ட உண்மைதான், ஆகிலும் நானும் அதை என்னுடையதென்று எண்ணிவிட்டேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே, இது என்னால் உண்டானதல்ல, உம்மால் உண்டான ஈவு என்ற அந்த நல்ல ஆரம்பத்தை உடையவனுக்கு தான் கர்த்தர் ஒரு மகத்துவமான ஒரு அடுத்த பகுதியை அவர் காட்டுகிறார். அடுத்த பகுதியை அவர் காட்டுகிறார். அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், இந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு இது கிரியையினால் உண்டான அல்ல என்று சொல்லிவிட்டார். ஆனால் இன்னொரு நற்கிரியை அவர் சொல்கிறார், நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். அல்லேலூயா. நாமே நற்கிரிகளை செய்வதற்கு என்று நற்கிரிகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லுவதை அதை மீண்டும் அந்த கிருபைக்குத்தான் வருகிறார். எப்படி அதை அவர் சொல்கிறார்? சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நற்கிரியை என்று சொன்ன உடனே நாமவே நற்கிரிகளை செய்ய முற்படும் என்று சொன்னால், உங்களுக்கு பரவாயில்ல பிரதர், நிறைய நற்கிரிகளை செய்கிறீர்கள், நாங்கள் பாருங்கள் நற்கிரிகளை செய்யவில்லை என்று இருக்கக்கூடிய பாரபட்சம் உண்டாகிவிடும். நோ, நாட் லைக் தட். அதுபோன்ற ஒரு பாரபட்சத்தை ஜீவனில் தேவனுடைய சபையிலே கடுகளவு கூட இருந்து விடக்கூடாது. நாம் நிச்சயமாய் ஆதி முதல் இம்மட்டும் வரைக்கும் நாம் எந்த ஜாதியும் பார்ப்பதில்லை, எந்த விதமான ஏற்றத்தாழ்வை பார்ப்பதில்லை, படித்தவன் படிக்காதவன் என்ற வேறுபாடை பார்ப்பதில்லை. அவன் முதலாளி, இவன் வேலைக்காரன், அவன் சுயாதீனன், ஒருவன் அதாவது முதலாளி அல்லது அவன் வேலைக்காரன், அவன் கற்றவன் கல்லாதவன் என்று வேறுபாடு பார்க்கிறோமா? ஒரு காலம் நாம் இந்த வேறுபாடு நாம் பார்ப்பதில்லை.
ஆகவே கிரிகளை வைத்து அவன் நற்கிரிகளை நான் செய்தேன் என்று சொல்லிக்கொண்டு வேறுபாடை வைத்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் நிறைய நற்கிரிகளை செய்தேன் என்று எண்ணத்தை வைத்து கொண்டு நிறைய நற்கிரிகளை செய்தான் அவன் பெரியவன் என்று எண்ணுகின்ற உலக கிறிஸ்தவ வாழ்க்கையில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இவ்வளவு செய்தோம் என்று சொல்லுகின்ற அந்த பட்டியலை வைத்து தானே அவர்கள் தங்களுக்குள் பிழைத்து வாழ்கிறார்கள். இவர்கள் தாழ்மையிலாக அந்த பிழைத்து வாழ்கிறார்கள். தாங்கள் செய்த அனைத்தையும் கர்த்தருக்கு மகிமைக்காகவே உள்ள காரியமாக என்று வாழ்கிறார்கள், இருப்பதில்லை. ஆகவே நற்கிரிகளை அங்கே ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வி ஆர் கிரியேட்டட். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இப்பொழுது வி பிகம் எ நியூ கிரியேஷன். ஒரு புதிய ஒரு சிருஷ்டிப்பாய் மாறிடும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ஒரு புதிய சிருஷ்டியை மாறினவுடன் இட் டூ சம்திங், ஒன்றை செய்ய தொடங்குகிறது. அது தவழுகிறது, அது எழுந்திருக்கிறது, அது நடக்கிறது, பேசுகிறது என்பதை போலவே இட்ஸ் எ நியூ கிரியேஷன். புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டு வாழத் தொடங்குகிறோம். அந்த வாழத் தொடங்குகின்ற அந்த பகுதியை தான் அவர் சொல்கிறார். சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்ய இருக்கிறோம். நற்கிரிகளை நீங்கள் செய்வதற்கென்று அல்ல, இட் இஸ் அதை தேவனுடைய செய்ய இருக்கிறோம் என்று சொல்வதை ஆங்கிலத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், we are the workmanship of the Lord. கர்த்தருடைய கிரியை செய்வதற்குரிய ஃபீல்டு ஒர்க். நாமே அவருடைய திராட்சை தோட்டமாய் அல்லது நிலமாய் மாறிவிடுகிறோம். ஆண்டவர் முதலாவது தன்னுடைய உவமையை துவங்கின பொழுதே நல்ல நிலம் என்று தான் கேட்டார். அந்த நிலம் அது நல்ல நிலமாய் மாறுவதற்கு அதுவே நல்ல நிலம் ஒன்றும் இருப்பது இல்லை. ஒரு மனுஷன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது தான் ஹி ஓப்பன் ஹார்ட், தன் இருதயத்தை தன் வாழ்க்கையை அவன் திறந்து வைத்து அதை நல்ல நிலமாய் கொண்டு வந்து வைக்கிறான். காட் ஒர்க் இன் தேட் ஃபீல்டு. தேவன் கிரியை செய்கிறார் பாருங்கள். தேட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். அதற்காகவே நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். ஐ எம் கிரியேட்டட். நான் சிருஷ்டிக்கப்பட்டு என்னை அவர் ஒர்க்மேன்ஷிப்பாக என்னை மாற்றிவிட்டார். ஒரு ஒர்க் ஷாப் என்று சொல்வதை போல் நானே ஒர்க் ஷாப்பாக மாறியேன். எஜமான் வருவார், ஹி வில் ஸ்டார்ட் டூயிங் so many works with me. என்னை வைத்து அநேக கிரியைகளை அவர் செய்வார் என்று சொல்லுகிற அந்த நற்கிரியைகளுக்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. எப்படி அதை ஆரம்பித்தீர்கள்? அதுவும் முதலாவது உங்களுடைய சொந்த கிரியினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஈவாய் ஆரம்பித்து பின்பு நற்கிரிகளை என்று சொல்லுவதை ஏன் மனுஷன் தானாக நற்கிரிகளை அவன் செய்ய முற்படுகிறான்? அவன் தன் நற்கிரிகளை அவன் செய்ய முற்பட்டு சோர்ந்து போவான். அவன் தன் நற்கிரிகளை செய்வதில் அவன் ஜெயிப்பான் என்று எண்ணியெல்லாம் கோபமே படக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு தான் இருப்பான். கோபம் அடைவான். ஆத்திரம் அடையக்கூடாது என்று ஆத்திரம் அடைவான். எரிச்சல் கூடாது என்று எண்ணுவான், எரிச்சல் அடைவான். மன்னிக்க வேண்டும் என்று விரும்புவான். மன்னிக்க ஒரு தடை முன்னால் நின்று கொண்டு இருக்கும். எல்லோரும் கிறிஸ்துவை போலவே மனமகிழ இருக்கும் என்று நினைக்கிறான். அவனால் இருக்க முடிவதில்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா மனுஷருக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று அறிந்திருப்பான். அதை முயற்சிக்கிறான். அது அவனால் முடிவதில்லை. இட்ஸ் எ ஃபெயிலியர். அது தோல்வியாய் மாறுவதற்கு என்னவென்று சொன்னால், இவன் முன்பு இது என்னால் உண்டானதல்ல, கர்த்தரால் உண்டான ஈவு என்று சொன்னவன் இப்பொழுது தானாகவே ஒரு நற்கிரிகளை அவன் செய்ய தொடங்கிவிட்டான் என்பதுதான். இந்த உலகத்தில் உள்ள மாந்தர்களை நாம் ரட்சிப்பை குறித்து நாம் என்ன அவர்களுக்கு சொல்கிறோம்? இவன் தீக்குழிக்கு போகிறான், அவன் பயணம் ஹஜ் பயணம் செய்கிறான், காசி பயணம் செல்கிறான். இவர்களாகவே நற்கிரிகளை தேடி இவர்கள் எத்தனையோ உடலை சுருக்கி செய்துதான் இவர்கள் ரட்சிக்கப்படுகிறார் என்று இவர்கள் இப்பொழுது சொல்லிவிட்டு ரட்சிப்பை மற்றும் இலவசமாய் வாங்குவதைப் போல் இது தேவனால் உண்டான ஈவு என்று சொல்லி வைத்துவிட்டு இப்பொழுது ஏன் அவர்கள் அந்த ஒரு அந்தணன் செய்வதைப் போல், அது இந்து பக்தன் செய்வதைப் போல், முஸ்லீம் பக்தன் செய்வதைப் போல் ஒன்றை அவர்கள் தாங்களாகவே ஒன்றை அவர்கள் ஏன் கிரியை செய்கிறார்கள்? தட் இஸ் அ ராங். அங்கே தான் பிழை ஏற்பட்டு விடுகிறது. இட் ஷுட் கண்டினியூ. தொடர்ச்சியாக அவன் வந்து, ஆண்டவரே, நான் உம்முடைய பணிமனை அல்லது ஒர்க்மேன்ஷிப், நான் உம்முடைய ஒர்க் ஷாப், ஐ ஈல்டு மை செல்ஃப், என்னுடைய நிலத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மை. உம்முடைய நிலத்திலே நீர் வந்து எனக்குள் கிரியை செய்திடும் என்று உங்களை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். எதை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? முதலில் எப்படி என்ன செய்தீர்களோ அதையே இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறீர்கள். என்னால் உண்டானது அல்ல, உம்மால் உண்டாக வேண்டும் என்று அவன் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னால் அல்ல உம்மாலாகும் என்று ராகத்துக்கு படித்து விட்டு போய்விட்டு இவர்கள் நாங்களாகவே ஒன்றை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஏன் பிரதர் உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் என்று கேட்டால், அவன் முயற்சித்தான் விழுந்தான்.
அவருடைய ஒர்க்மேன்ஷிப்பில் நடந்திருந்தால், இஃப் காட் ஒர்க் இன் ஹிம், தேவன் அவனிடத்தில் கிரியை செய்ய தொடங்கியிருந்தால் அவன் வீழ்ச்சியடைந்திருந்திருப்பானா? ஆகவே அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? மனம் திரும்பி, ஆண்டவரே ஐ ஃபெயில், நான் ஃபெயிலாகத்தான் வேண்டும், நல்லது தான், ப்ளீஸ் நீ என்னுடைய உம்முடைய ஒர்க்மேன்ஷிப்பாய் உம்முடைய பணித்தலமாய் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் அல்லவோ, ப்ளீஸ் ஒர்க் இன் மீ, என்னை கிரியை செய்து உம்மை போல் மாற்றும் என்று அவள் கொடுத்திருக்க வேண்டும். அந்த 9வது அந்த ரோமர் 9 அவர் வாசிக்கிறதை போல் களிமண் என்ன கேட்க முடியும்? அந்த களிமண் தனக்கு என் சுதந்திரம் என்று தானாகவே ஒன்று செய்துவிட முடியுமோ? தனக்கு ஏற்றபடி வணைய வேண்டிய அந்த பொறுப்பை அந்த குயவன் அல்லவோ வைத்திருப்பான். அவனுக்கு சுதந்திரம் இல்லையோ? அவன் தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் வணைவதற்கு அவனுக்கு உரிமை நீங்கள் கொடுத்தீர்களோ? நீங்களாகவே ஒன்றை பெறுவதற்காகவே செய்வதற்காகவே நாடி உங்களை நீங்கள் களிமண்ணை ஒதுக்கி வைத்தது நலம்தானாம்? அதை சிருஷ்டிக்கிறவன் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் மீது அதிகாரம் இல்லையோ? சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஏன் இப்படி சிருஷ்டிகனை பார்த்து குயவனை பார்த்து ஏன் கேள்வி கேட்கிறார்கள்? அவருக்கு ஏன் வணையும்படி தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்றெல்லாம் கேட்கிறார்கள். பாருங்கள், அற்புதமான இந்த வார்த்தையெல்லாம் மறந்து போனவர்களாய் அவர்களோ ஒர்க் த கஷ்டப்பாடுபடியார்கள். ஆமாம் பிரதர், எங்களுடைய சபையிலே சிலுவை என்ற வாழ்க்கை என்று சொன்னால் ஐயோ பயங்கரமான பாடுகள் பிரதர், ரொம்ப கஷ்டப்பாடுபட்டு நாங்கள் செய்வதை போல் இவர்கள் என்று கிறிஸ்துவனுடைய அடித்து விடலை பின்பற்றி என்னை பின்பற்றி என்று சொன்ன அந்த பாதையிலே முன்னேறி செல்வார்கள். தன்னுடைய எஜமானனை போல் எவ்வளவு வளர்ந்தார்கள், எவ்வளவு தன்னுடைய எஜமானுக்குரிய அந்த மகிமையை பிரதிபலித்தார்கள், எவ்வளவு அவர்கள் வாழ்ந்தவர்கள். அநேகருக்கு கிறிஸ்துவை அவர்கள் சொல்ல முடிந்தது. போகிற இடங்களிலே அவர்களால் சுவிசேஷம் கூட சொல்ல முடியவில்லையே. அவர்கள் சண்டை போட்டிருக்கிற இடத்திலே போய் சும்மா வேடிக்கைத்தான் பார்த்து விட்டு அங்கேயும் அரசியல் தானே பேசுகிறார்கள். அவன் செய்தது சரி, இவன் செய்த தப்பு என்று தானே பேசுகிறார்கள். அங்கே ஒரு ஒளியை அவர்கள் ஏன் ஏற்றி வைக்க முடியவில்லை என்று சொன்னால், அவர்கள் தாங்களாகவே முயற்சி செய்கிற அந்த பகுதியிலே சிசுத்துவத்திலே வளரவே இல்லை. அவர்கள் எடுத்திருக்கிற சிலுவையை அவர்கள் பாரம் போலே வாழ்ந்து கொண்டு உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் வேதனைகள் இதிலேயே ஒரு மொழியை வைத்து கொண்டு இன்னும் லைட் கம்ஸ் அப், அங்கே ஒரு ஒளி அங்கே வருவதில்லை. அவர் ஒளி வந்திருந்தால் உலகத்திற்கே வெளிச்சமாய் அல்லவா இருந்திருப்பார்கள். அந்த ஒளியை அவர்கள் எங்கே பெற்றார்கள்? நானே ஒளி என்று சொன்ன அந்த கத்திரத்திலே போயிருப்பார்கள். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை பெற்றவர்கள் அந்த ஒளியை தாங்கள் வளர்ந்திருக்க வேண்டாமா? ஒளியிலே நடந்து 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 ஒளி கூடி 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 அதிகமாய் பெருகி பெருகி அவன் வாழ்ந்திருந்திருந்தார்கள் என்று சொன்னால், அவரிடத்திலே எவ்வளவேனும் இருளில்லை என்ற இடத்தை அடைந்தவர்கள் பார்க்கிற அந்த இருளின் மத்தியிலே பிரகாசித்திருக்க மாட்டார்களா? பிரகாசித்திருந்திருக்க வேண்டும், சவால் விட்டிருந்திருக்க வேண்டும். திஸ் இஸ் நாட் த வே பிரதர், இந்த வழி சரியில்லை, இவ்வாறு வாழ்ந்திருக்கக்கூடாது, இவர் பேசியிருக்கக்கூடாது, இவர் நடந்திருக்கக்கூடாது. தேர் இஸ் அனதர் வே, ஒரு வழி இருக்கிறது என்று ஒரு மகிமையான ஒரு வழியை காண்பித்து விடுதலைக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும். திஸ் இஸ் க்ளோரியஸ் லைஃப், மகிமையான வாழ்க்கை. திஸ் இஸ் லைஃப் ஐ லிவ் த, நான் வாழ்கிறேன். பலமுறை நான் ஆங்காங்கு நான் மனசிற்கு முன்பாக நான் சொல்லுகிற மேன்மையான சாட்சி என்னவென்று சொன்னேன். நான் என்னை கத்தர் எவ்வாறு போஷித்தான் என்பது ஒரு பகுதி இருந்தாலுமே கூட அதை குறித்து நான் மேலே பாராட்ட ஒரு நாள் நம்ம சென்றதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஹூ லிவ் தேட், இப்படி எல்லாம் யார் சார் வாழ்வார்? நீ சொல்கிற நன்றாகத்தான் இருக்குன்னு கேட்டபொழுது, சார் எத்தனையோ பர்சன் வாழ்கிறார்கள், அவருடைய புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன், நான் நிஜமாக வாழ்கிற தாசர்களோடு உண்டு தான். பட் ரைட் நாவ் நீ கேட்கிற கேள்வி பதில் சொல்லிடுறேன். ஐ லிவ் தேட், நான் வாழ்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். மனதார கிறிஸ்துவத்தில் ஒரு நிமிட ஒரு ஜெபத்திற்கு பிறகு என் நெஞ்சார தொட்டு, லார்ட் ஐ வாண்ட் டு க்ளோரிஃபை யூ, என்னை மையப்படுத்த விரும்புகிறேன், நான் வாழ்கிறேன். இந்த வாழ்க்கையை கற்றுத்தந்தவர் என் குருநாதர், என் ஆண்டவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நவ் அண்ட் தென் ஹியர் அண்ட் தேர், எத்தனையோ இடங்களிலே நான் கவுண்ட், நான் அதை சொல்லி முடியாது, பல இடங்களில் அதை நான் சொல்லி ஐ லிவ் தேன், ஐ லிவ் தேன். அப்படியானால் நீ கிறிஸ்துவில் மாறிவிட்டேன். நோ நோ நோ, ஐ நாட் சேயிங் தட் ஐ லிவ் டுடே. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்வது ஜஸ்ட் டுடே, இன்று வாழ்கிறேன், நேற்றும் வாழ்ந்தேன், இன்று வாழ்கிறேன். டுமாரோ தேர் இஸ் அ லைஃப், நாளைக்கும் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஐ ஹவ் டு வாக் இன் தேட், அது வழி நடக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்திருக்கிறேன். ஆகவே எவ்ரிபடி சுட் நோ தேட், எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் நிஜமாகவே நீங்கள் எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய கிருபையினால் உண்டான ஈவு என்று நீங்கள் சொல்லி நீ ரசிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், லார்ட் யூ கிரியேட்டட் மீ, என்னை சிருஷ்டித்து ஒரு புது சிருஷ்டியை என்னை மாற்றி என்னை உமது பணித்தலமாய் வைத்து ஒர்க்மேன்ஷிப், அவருடைய தமிழ் எப்படி நாம் அதை வாசிக்கிறோம், அதை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவருடைய செய்கைக்கு உள்ள ஒரு ஃபீல்டு, ஒரு நிலத்தை போல், ஒரு பணிமனையை போல், ஒரு ஒர்க் ஷாப்பை போல் இருக்கிறோம்.
கம் அண்ட் ஒர்க் இன் மே, எனக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்று அவள் கேட்டிருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹவு மச் ஹி ஒர்க் நவ். இந்த கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறார்களே, எவ்வளோ காலம் இது கட்டப்பட்டது? 1 மாதம். பரவாயில்லை, ஒரு பாதி வரைக்கும் கட்டி விட்டார்களே என்று அவள் சொல்லுவார்கள். இந்த நிலத்தில் எப்பொழுது விதைத்தார்கள்? அது விதைத்து 1 மாதம் ஆகிறது. அடடே, நன்றாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் வைத்து வளர்த்து அதை கனி கொடுக்க செய்தது யார்? இட் இஸ் காட். தேவன் அதை செய்கிறார். வாட் யூ டன்? நாம் என்ன செய்திருக்கிறோம்? we abide in him. அவரிடத்திலே நிலைத்திருக்கிறோம். தட்ஸ் ஆல். அவரிடத்தில் நிலைத்திருக்கிற அவர்களை அந்த தோட்டக்காரர் வருவார். அவர்தான் அதை பேணி அதை சுத்திகரிப்பார், அதை எல்லாம் செய்வார். நீங்கள் நிலைத்திருக்கிற வரைக்கும் அவரே செய்வார் என்று நிலைத்திருக்கிற வரைக்கும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் மீ, நான் தந்தது என்று அல்ல. இட் இஸ் ஐ ஈல்டட் மைசெல்ஃப், என்னை நான் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். நல்லவோ அது போன்ற ஒப்பு கொடுத்தல் என்ற ஒரு வாழ்க்கையிலே இருக்கிறது பாருங்கள். அதுதான் அநேக கிறிஸ்தவர்கள் சீரியஸாக பார்ப்பதே இல்லை. தி டோன்ட் சரண்டர், முழுமையாக ஒப்பு கொடுப்பதே இல்லை. அந்த சபையிலே நடந்த ஒரு காரியத்தை பேதுரு அந்த சபை ஆரம்பித்த பொழுது அங்கே சபையிலே எல்லோரும் வந்து அர்ப்பணத்தை வைத்து அவர் ஆரம்பித்தார். எல்லோரும் தங்களுக்குரிய யாவையும் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தை அர்ப்பணம் என்று சொன்ன பொழுது அனனியா அவன் தனக்கென்று ஒன்றை ஒதுக்கி வைத்தான் பாருங்கள். அதை பார்த்து நீ கொடுப்பது சரி, இது முழுமைதானே என்று ஒரு வார்த்தையை கேட்டான். எல்லோரிடத்திலும் கேட்டானோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அண்ணனிடத்தில் அதை வார்த்தையை கேட்ட ஆம் என்று சொன்ன அவனுக்கு உடனே மரணம் வந்துவிட்டது. ஏனென்றால் ஹி டிட் நாட் ஈல்ட் ஹிஸ் ஹோல், தன் முழுமையும் ஆண்டவருக்கு என்று ஒர்க்மேன்ஷிப்புக்கு, அவருடைய பணித்தளத்திற்கு, அவருடைய ஒர்க் ஷாப்பிற்கு, அவருடைய கிரியைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. உடனே அவன் மரித்தான் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி என்று பார்த்தீர்களா? டு கமிட் மைசெல்ஃப் ஹோல், முழுமையும் அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் சபையிலே மிளிர்ந்து வளராது. சபையிலே கிறிஸ்து கட்டுகிற சபையிலே நீங்களும் கட்டப்பட மாட்டீர்கள். அந்த சபை கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை துன்பங்கள், இன்னல்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை மக்கள் அங்கே தாறுமாறுகள் என்று நடந்தாலும் சபை திறமாய் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறதே, அதில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்க மாட்டீர்கள். அவர்கள் தங்கள் முழுமையும் அர்ப்பணிக்கவில்லை. சப்பீரால் வருகிறார், அவளிடத்திலும் கேட்கிறார், சான்ஸ் கேட்கிறார். ஒருவேளை அனனியா இல்லாமல் சப்பீரால் உண்மைதான், என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு அல்லது எதிர்காலத்திற்கு என்று கொஞ்சம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை பேதுருன்னு அவர் என்ன செய்ய போகிறார்? ஹேவ் ஃபெய்த் இன் காட், என்னுடைய விசுவாசம் வைத்திருங்கள், முழுமை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய தேவையிலே கத்தர் கொடுப்பார் என்று சொல்லி அவர் மனப்பூர்வமாக கொடுத்திருந்தால் பிழைத்திருப்பார். அவளுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம் அனனியா தன்னை முழுமை ஒப்பு கொடுக்காத வாழ்ந்து கணவன் மரித்தான் என்பதை பார்ப்பாள். தன்னுடைய லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள் என்று சொன்னால் அவள் முழுமையை ஒப்பு கொடுக்காமலே அவள் ஓடலாம் என்று அவள் எண்ணினாள். அவன் பார்க்கிறான், லோத்து திரும்பி பார்க்கிறான், ஐயோ இவள் தன்னை ஒப்பு கொடுக்காமல் ஓடி வந்திருக்கிறான் என்று பார்க்கும்பொழுது என்ன செய்ய முடியும்? அவள் ஊத்து நாய் போனால் இவன் லோத்து ஓடிவிட்டான். ஒரு படுக்கையில் 2 பேர் படுத்திருக்கும் பொழுது, கணவன் மனைவியாய் அவர்கள் இருக்கும் பொழுது, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அது கணவனும் மனைவியும் தெரியவில்லை. ஒருவர் கைவிடப்பட்டார் என்று சொல்லும் பொழுது ஒருவன் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒருத்தி ஒப்பு கொடுக்கவில்லை, ஒரு கணவன் அல்லது மனைவியோ யாரோ ஒருவர் ஒப்பு கொடுத்தார் என்று கூட வேதம் தெளிவுபடுத்தி தனித்தனி விதமாய் அவர்களை விசாரிக்கிறது. ஆதாமை விசாரித்தார் ஆண்டவர், ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று அவன் சொன்ன பொழுது அவன் சரியான ஆன்சர் அவன் சொல்லியிருந்தால் அவன் பாதுகாக்கப்பட்டிருப்பான். அதுபோல் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிறிஸ்டியன் லைஃப் இஸ், கிறிஸ்தவனுக்கு முக்கியமான பகுதி என்னவென்றால் ஆல் சரண்டர். என்னுடைய ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்னுடைய தாயார் கற்றுக் கொடுத்த ஒரு பாடல் ஒன்று உண்டு. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், ஐ சரண்டர் ஆல், ஐ சரண்டர் ஆல், ஐ சரண்டர் ஆல், all to Jesus, blessed Savior, I surrender all. This song my mother taught me. அவர் அந்த நாட்களே அந்த கேடி வில்காக்ஸ் என்ற ஒரு மிஷினரியோடு நெருங்கின பழக்கம் உடையவர்கள், நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பண்புள்ளவர்கள். அவர்கள் அன்று கற்றுக் கொடுத்த பாடலை என் உள்ளத்தில் அப்படியே நான் பதித்து வைத்து கொண்டேன். அது உயிர் பெற்ற காலம். என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் படித்து முடித்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பாடல் உயிர் பெற்றது. வாட் அ லவ்லி சாங் இட் இஸ். எவ்வளவு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குற பாடல் என்று பாடலை பாடி பாடி மகிழ்ந்து ஐ சரண்டர் என்று பகுதியைத்தான் என்னுடைய ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து இன்று வரைக்கும் வெதர் ஐ சரண்டர் ஆல்
எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் என்று சோதனை வரும்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு பொருளுக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு பெயர் புகழுக்காக, ஏதாவது ஒரு தர்க்கம் அல்லது ஒரு ஆத்திரங்கள் அல்லது பெருமைகள் என்று வரும்பொழுதெல்லாம் உடனே தேவனுடைய சமூகம் சென்று திரும்ப 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 என்னுடைய சரண்டர், என்னை ஆண்டவருக்கு கொண்டு சரணாகதி அடைகிறது பகுதியை முழுமையாக சோதித்து ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ஆல்சோ வீக் பர்சன். நானும் பலவீனம் உள்ள மனுஷன்தான். ஐ நீடு சரண்டர் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் சரணாகதி வாழ வேண்டிய பகுதி எனக்கு மிக்க அவசியமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய நற்கிரியைகள் என்று சொல்வது நீங்களாக முயற்சி செய்து என்று எண்ணாதீர்கள். லார்ட், ஐ நோ திஸ் ஆர் த ட்ரூத். சத்தியங்கள் என்று அறிவேன். ஆகிலும் என் கிரியினால் இது ஆகாது, உங்களுடைய கிருபையினாலே ஆகும் என்று கேட்டு நீங்கள் அதை ஐ ஆம் யுவர் ஒர்க்மேன்ஷிப், நான் உம்முடைய பணிமனை, நான் உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலம் என்று ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. தென் காட் ஒர்க் த சேம் திங். அதே கிரியை தான் செய்வார். என்ன கிரியை செய்வார்? கிருபையினாலே, பை கிஸ் கிரேஸ். தொடர்ந்து அந்த கிருபையை தான் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆகவே அதை எப்படி அவர் சொல்ல வருகிறார்? நாங்களே தேவனுடைய செய்களாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒண்டர்ஃபுல் திங். அவர் ஏற்கனவே என்ன செய்து விட்டாராம்? இந்த நிலத்திலே களை எடுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு, சில கொத்த வேண்டிய பகுதிகள் ஒன்று, சில உரங்கள் போட வேண்டிய பகுதிகள் உண்டு. அதை ஒரு காலம் வரும்பொழுது மழை காலத்திலே அது செழித்து கனி கொடுக்க வேண்டும் என்பது உண்டு. அறுவடை காலத்திலே வெயில் அடித்து அதை அறுவடை செய்ய வேண்டும் என்று உண்டு. இந்த நிலத்திலே இருந்து 100 பங்கு பலனடைய வேண்டும் என்று ஒன்று உண்டு என்று அவர் ஏற்கனவே அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னார். நமக்கு முன்னதாகவே அவரே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நோ, நான் தான் நற்கிரிகளை செய்ய வேண்டும் நீங்கள் அவரிடத்தில் எதிர் பேச முடியுமா? நானே நற்கிரிகளை செய்து நான் தீட்டியபடி இதை செய்து அதை செய்து நான் திட்டம் தீட்டி மேலே ஏறுவேன். சத்துனுடைய அவனுடைய ஏசாயன் 14 வாசிக்கிற அவனுடைய பிசாசுடைய டயலாக்கை பாருங்கள். ஐ வில் கோ அப், நான் மேலே ஏறுவேன், நான் உயருவேன், நானே செய்வேன், நானே என்று சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய அளவற்ற வல்லமையோ அவருடைய கிருபையோ தூக்கியவன் அவனை எறிந்து விட்டான். நானே கூட தேவனாய் மாறிவிடுவேன் என்று அவன் எண்ணுகிறான். he can never do that. ஒரு நாளும் அதை அவன் செய்திடே இல்லாது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இவையெல்லாம் நடக்க வேண்டிய அவரே முன்னதாக நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். யூ பிலீவ் இட்? அதை விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா? உயிருள்ளவர்கள் தானே நாம்? இல்லை, உயிருள்ள அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எஸ். அநேக சமயங்களில் பெந்தோசை என்று ஏதாவது ஒன்றை சொல்லி வைத்து விட்டு அவள் இருக்கக்கூடிய ஒரு எந்தூசியாசம் கூட அநேகருக்கு இருப்பதில்லை. தட்ஸ் வெரி ராங் திங். நாம் ஏற்கனவே இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பித்தோம். என்ன ஆரம்பித்தோம்? உங்களுக்குள்ளே சொல்லுங்கள், முந்தியிருந்தது போல் இருக்கலாம் என்று அப்படி தானே முந்திலாம் அப்படி தானே பேச மாட்டோம், ஒரு எந்தூசியாசம் காட்ட மாட்டோமே, அப்படியே இருப்போமே என்று அமைதியாக இருப்பதா? உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இனிமேல் ஒரு எந்தூசியாஸ்டிக் ஒரு உயிருள்ள அல்லேலூயா சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. we must have that. ஏனென்றால் இட் இஸ் ஹெவன். பரலோகத்திலே அல்லேலூயா என்ற ஆர்ப்பரிப்பின் அலை என்ன போல் தோன்றியது கேட்டதாம். பெரிய அலை போல் அங்கே அல்லேலூயா என்று கேட்டபொழுது நீங்கள் அலையை தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இல்லாமல் நீங்கள் சொல்லாமல் போய்விட்டால் உங்களுக்கு அந்நியர் போல் தோன்றும். அல்லேலூயா உங்களுக்கு என்னவே மாறிவிடக்கூடாது. பரலோகத்திலே ஒரு அந்நிய பாஷை போல் மாறி சும்மா இருந்து விடக்கூடாது. I was out in my personal prayer. என்னுடைய தனி ஜெபத்திலே இந்த வீட்டிற்கு வாடகைக்கு நான் சுமார் 9 வருடங்கள் தாண்டிவிட்டது. நான் சூசேஷ் நகரில் இருந்த காலங்கள் முழுவதும் காட்டிலும் மேட்டிலும் சென்று ஓடி பைக்கை எடுத்துக்கொண்டு 8 மைல் 7 மைல்லாம் தள்ளி போய் உட்கார்ந்து நான் ஜெபித்த காலங்கள். இந்த 9வது வருஷம் இந்த வருடம் இங்கே வந்த காலங்களிலே சில இடங்களுக்கு செல்ல முடிந்தது இல்லாமல் காற்றுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. பின்பு கொரோனா என்று இந்த 2020 அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த 24 வரைக்கும் 4 வருடங்களும் இப்படி போய்விட்டது. ஆனால் ஐ லவ் காட். தேவன் நேசித்து நான் சென்று அவருடைய மகத்துவத்தை எண்ணி அதை உள்ளம் பொங்கி நன்றி செலுத்தும் பொழுது குதித்து அல்லேலூயா என்று கத்தியிருக்கிறேன். நான் போய் ஜெபிக்கிற இடத்துல 4 பக்கம் பார்ப்பேன், எந்த மனுஷனாக இருக்கிறானா என்று பார்ப்பேன். ஒரு மனுஷனும் இல்லாத காட்டிலே செல்கிறபடினாலே nobody listen there, only God. நான் பலமுறை சொல்கிறேன், லார்ட் see this place here. ஆண்டவர் இங்கே பாருங்கள், இங்கே நீரும் நானும் மாத்திரமே உண்டு.
லெட் அஸ் ஹேவ் எ பிளஸட் டைம். நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் வரட்டும். யூ கேன் டீச் மீ, யூ கேன் என்னை போதிங்கள், என்னை கொட்டுங்கள், என்னை சீர்படுத்துங்கள். ஐ ஈல்டு மைசர், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலையும் அந்த பேரானந்தத்திலே அல்லேலே என்று ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பை எவ்வளவு சத்தமாய் நான் சொல்லியிருந்திருக்கிறேன். மூங்குப்புற விழுந்து மணிக்கணக்கில் கூட உட்கார்ந்து நான் ஜெபம் செய்திருக்கிறேன். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கரிஸ்மா. கரிஸ்மேட்டிக் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் உற்சாகம் கொண்டவர்களுக்கு பேர் அந்த நாட்களில் கரிஸ்மேட்டிக் என்று கத்தோலிக்கத்திலே அதை ஆரம்பித்து வைத்தார்கள். we should have that charisma. சினிமாக்களே சொல்கிறான், திஸ் ஆக்டர் வாஸ் ஃபுல் ஆஃப் கரிஸ்மா என்று சொல்கிறான். இந்த நடிகன் ரொம்ப எந்தூசியாஸ்டிக் நடிகன் என்று அவனுக்கு அந்த ஒரு ஆக்டருக்கு பேர் வைக்கிறான். அதுபோல் சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? என்னம்மா சொல்லுங்கள். கரிஸ்மேட்டிக்காக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு உயிருள்ள அல்லேலே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தட்ஸ் a wonderful thing. Even the smaller people, when they shout, people from outside, வெளியே உள்ள மக்களுக்கு என்ன தோன்ற வேண்டும்? உள்ள 500 பேர் இருப்பார்கள் போல் இருக்க வேண்டும் என்று தோன்ற வேண்டும். நீங்கள் சொல்லிற விலையின அல்லையே என்று பார்த்தால் யாதோ குடும்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், 3-4 பேர் இருக்கிறார்கள் போன்று என்கின்ற வீக் அல்லையே இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் சேஞ்ச். இனி மாற வேண்டும். ஏன் மாற வேண்டும்? இனி உங்களுக்குள் அப்படி இருக்க ஆகாது. அன்று அவர்கள் அங்கே குசூஸ் என்று பேசுகிறவர்களும் ஒன்றை அது இல்லை இது இல்லை என்று சொல்வதும் குனிந்து கொண்டே மொபைலை பார்த்து கொண்டு போகிறோம். எங்கே இப்போ பல ஆண்டுகள் அவர்களோடு போராடி திருத்துவதற்கே எனக்கு நேரம் போய்விட்டது. அப்படி ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்த காலமெல்லாம் இனி உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. ஆகவே ஸோ இந்த 100% பலன் தர வேண்டும் என்பதுதான் அந்த அவருடைய நோக்கம். 30-60-100 என்று இன்னொரு சுவிசேஷத்திலே சொன்னார். ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் வரும்பொழுது உரத்த சத்தமாய் 100 பங்கு பலன் தருங்கள் என்று அவர் சொன்னார். பலன் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்களே அந்த நிலமாய் மாறுங்கள் என்பதுதான். God will work in that. தேவன் அதிலே கிரியை செய்வார். கிருபை அவர் முதலாவது அவர் பேசும் பொழுது கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? அந்த ரட்சிக்கப்பட்டோம் என்று 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே சொல்லுவார். எபேசியர் 2:5 கிருபையினாலே என்ன செய்யப்பட்டீர்களே? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களே. அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்து தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களிலே விளங்கச் செய்வதற்கு என்று அவர் தொடங்குகிறார். பாருங்கள், கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு வருங்காலங்களில் அடுத்த வரப்போகிற சிருஷ்டிக்கப்பட்டு அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நீங்கள் அவருடைய செய்கையாய் அவருடைய பணிமனையாய் நீங்கள் வருங்காலத்திலே அது என்னவாக இருக்க வேண்டும்? சில வருங்காலங்கள் என்று சொல்கிறார். என்ன இப்படி இருக்கிற வேண்டிய காலங்கள் என்ன? அந்த வருங்காலத்தில் தான் நான் இருக்கிறேன். அந்த காலத்தில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டாண்டிங் அவருடைய பணிமனையாய் நின்று கொண்டு ஹீ ஒர்க் இன் மீ. அவர் எனக்குள் என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டும். நீங்களே என்னவாக இருக்க வேண்டும்? அந்த நிலமாக இருக்க வேண்டும். நானே அந்த பணிமனையாக இருந்திருக்க வேண்டும். அவர் வர வேண்டும். அவர் வந்து கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதை அவர் அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து நாம் கிருபையை பெற்றோம் என்று சொல்வார். எவ்வளவுலேருந்து? மகா மேன்மையான அந்த கிருபையை நாம் அந்த பரிபூர்ணத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபையை பெற வேண்டும் என்று சொல்வார். கிரேஸ் ஃபார் கிரேஸ். கிருபையை பெற்று அந்த கிருபையின்படி வாழ்ந்து அடுத்த நாள் கிருபையை பெற்று அந்த கிருபையின்படி வாழ்ந்து அடுத்த நாள் அந்த கிருபையை பெற்று அடுத்த வருடம் தொடர்ச்சியாய் 364 நாள் கிருபையை பெற்று அந்த மகா தெய்வத்தினுடைய மேன்மையான அந்த கிருபையை ஏராளமாய் நீங்கள் பெற்று அவருடைய வரும் காலங்களிலே அவருடைய மகா மேன்மையான கிரியைகளை நாம் வெளிப்படுத்தி நாம் வாழ்கிறோம். ஒரு மனுஷன் அந்த நாள் கிருபையை அவன் வீணாக்கி விட்டான் என்று சொன்னால் அவருக்கு அடுத்த கிருபை எப்படி அவர் தருவார்? 1ஆம் கிளாஸை அவன் ஃபெயில் ஆகிவிட்டான் என்று சொன்னால் 2ஆம் கிளாஸுக்கு எப்படி அவன் ப்ரொமோஷன் ஆக முடியும்? கிருபையின் மேல் கிருபை, ஒரு வற்றாத நீரூற்றான கிருபை என்று அதை புகழ்வார். அதுபோன்ற ஒரு பகுதியில் ஒரு நீரூற்று வருகிறது என்று சொன்னால் அந்த நீரூற்று விழுந்த இடத்துலையே கிருபை கிருபை என்று இருப்பதில்லை. இட் கோஸ் டவுன். கீழே போய் அடுத்த புது கிருபை. இட் கோஸ் டவுன். அங்கே பாருங்க, ரிவர்ஸ் தேர். அங்கே பெரிய ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறதே, அது கிருபா நதி, கிருபையினுடைய நதி அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அந்த யோவான் 1:10 வசனமாக என்னை வாசிக்கிறோம். யோவான் 1:10 வசனத்திலே அவர் எப்படி அவர் சொல்கிறார்? 16ஆம் வசனம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். ஹல்லேலூயா. இதிலிருந்து கிருபையின் பரிபூர்ணத்திலே
வரும் காலங்களிலே வரக்கூடிய அந்த மேன்மையான அந்த கிருபையினுடைய அந்த ஐஸ்வர்யத்தை நாம் விளங்கச் செய்யும்படி, அதை வெளிப்படுத்தி காண்பித்தின்படி எதை பெறுகிறோம் சொல்லுங்கள் சிஸ்டர்? கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறோம். ஒரு தண்ணீர் கிருபை ஊற்றி அந்த நீதி அந்த அந்த நதி தண்ணீர் அங்கே போய்விட்டால் அவ்வளோதானா? இல்லை, அடுத்த கிருபை, அவ்வளோதானா? அடுத்த கிருபை. அங்கே பாருங்கள், மகா மேன்மையான கிருபான் நதி அங்கே பாய்ந்து ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த ஊற்றுக்கண் நிற்பதே இல்லை. கிருபை மேல் கிருபையை பெற்றிருந்திருக்க வேண்டும். நம்மை ஈல்டு பண்ணி நம்மை ஒப்படைத்து அவருடைய கிருபை மகா அதிசயங்களை செய்திருக்க வேண்டும். பாவத்தையே மேன்மை அதை ஜெயித்து வாழ்கின்ற மேன்மையை குறித்து அவர் எப்படி அவர் எழுதுகிறார்? அந்த ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் நம்ம என்ன செய்வதில்லை. நான் பாவத்தை ஜெயித்தேன் என்ற அகங்காரம் இருக்கிறதே, டேங்கப்பா, அதை அட்டிப்படைத்திருக்கிற ஒரு பூதகரமான ஒரு பேய். நாங்கள் தான் பாவத்தை ஜெயித்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் சொல்லுவதெல்லாம், நாங்கள் கிருபைக்கு புது வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம், நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவத்தை நாங்கள் ஜெயித்து வாழ்கிறோம். அதுவும் அதங்க அவர் சொல்கிறார், பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்வதற்கு ஆதாரமே கிருபை தான் ஐயா. சேம் அண்டர் கிரேஸ், அந்த கிருபையில் நான் இருக்கிறபடினாலே, அந்த கிருபைக்கு அடங்கி இருக்கிறதுனாலே, காட் ஒர்க்ஸ் இன் மீ, கிரியை செய்கிறதுனாலே, அந்த அந்த யோசேப்பு அந்த ஜெயிலில் அந்த 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 ஜெயிலுக்குள்ளே ஜெயிலில் அந்த அந்த போத்திபாருடைய மனைவியினுடைய அந்த அரண்மனைக்குள் அந்த அவன் உள்ளே அவன் இருந்தபொழுது ஒருவரும் இல்லை பாவம் செய்யலாம் என்று எண்ணினவள் அவனை காத்தது என்னவென்று தெரியுமா? காட். யார் சொன்னார் உனக்கு ஒருவரும் இல்லை என்று? அங்கே பார், மை காட். அங்கே பார், அவளை சொல்லவில்லை, மை காட் இஸ் பிஃபோர் மீ. கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி நான் பாவம் செய்வேன்? காட் இஸ் சீயிங் மீ. அவர் என்னை காக்கிறவர் அதோ இருந்து கொண்டிருக்கிறாரே. கேன் ஐ சீன்? நான் பாவம் செய்ய முடியுமா? கிருபை அந்த இருக்கிறதே, கிருபை என் கீழ் நின்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. நான் இந்த கிருபையை மீறி அவருடைய ஒர்க் ஷாப்பை தாண்டி நான் போய்விட முடியுமா? நான் உடனே ஒர்க் ஷாப்பை தாண்டி இந்த போத்திபார் மனைவியோடு கேவலமான இச்சையான அருவருப்பான பாவத்தை என்னால் செய்ய முடியுமா? நோ, ஐ கேனாட் டூ தட். ஏனென்றால் ஐ ஆம் அண்டர் ஹிஸ் கிரேஸ். கிருபைக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறேன். காட் இஸ் லுக்கிங் அட் மீ என்று அவன் சொன்னது தான் அவனை ஜெயிக்க வைத்தது, அல்லாமல் அவனே எல்லாம் செய்தான் என்று அல்ல. கிருபைக்கேற்ற கிரியை உண்டோ? எஸ். விசுவாசத்திற்கேற்ற ஒரு கிருபை உண்டோ? எஸ். அதைத்தான் அவன் செய்யணும், அல்லாமல் கிருபையை தள்ளிவிட்டு ஒரு கிரியை அவன் செய்ய முயலவில்லை. யூ ட்ரை தட். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். when there is no opportunity, ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லுகிற நேரத்தில் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்வது மேலே இல்லை. சோதிக்கப்பட்ட ஒரு நேரம், அங்கே திறந்தளிக்கப்பட்ட ஒரு வாசல், பாவத்தை ஒருவரும் காணவில்லை, நீங்கள் செய்யலாம் என்று இருக்கக்கூடிய நேரம். அது அண்டர் த கிரேஸ் ஆஃப் காட். என்னுடைய கிருபையில் நீங்கள் இருந்தீர்களாம், அப்பொழுது இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் பாவம் என்னை மேற்கொண்டிருக்காது. காட்ஸ் கிரேஸ் இஸ் மைட்டியர். வல்லமே உள்ளது. எந்த காரியத்தை காட்டிலும் மேலானது விடை கிருபை. அந்த கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவுடன் என்ன சொல்லிவிட்டான் தெரியுமா? உபத்திரமோ எந்த கஷ்டமோ எல்லாவற்றிலும் இப்போ நான் பிரியப்படுகிறேன். ஏனென்றால் அந்த நேரங்களெல்லாம் கிருபை என் மேல் விழுந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை மூலமாய் ஜெயம் பெற்று வாழ்வேன். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு நிலையிலே தெய்வ கிருபையை அவன் அண்டி வாழாதவன், அவன் எதையாலும் ஒன்றை வைத்துக்கொண்டு வாழ முயற்சிப்பதெல்லாம் இந்த ஷார்ட்கட் மெத்தட். சும்மா அப்பொழுது காட்டுகிற ஒரு ஷார்ட்கட் மெத்தடை வைத்துக்கொண்டு ஏதோ கொஞ்சம் பைபிள் வாசி விட்டால் கடவுளை ஆண்டவரை திருப்திப்படுத்தி கொண்டு நான் கிறிஸ்தன் என்று எண்ணுகிறானோ, அல்லது கொஞ்சம் முழங்கால் விட்டு ஜெபித்து விட்டு ஒரு நாள் ஜெபித்து விட்டு அடுத்த நாள் ஜெபிப்பதில்லை என்று வாழ்வது, சமாளித்து விடலாம் என்று எண்ணுவதோ, எனக்கு நிறைய வசனங்கள் தெரியும் என்று எண்ணி அதை வைத்து வாழ்வதோ. வாட் இஸ் திஸ்? த சர்ச் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் கிரேஸ். சபை பூர்ண கிருபை நிறைந்த ஒரு சபை அங்கே இருப்பதே இல்லை. ஆகவே அந்த பகுதியை அவர் எவ்வளவு எழுதுகிறார் முழுவதும் வேத புத்தகத்திலே அதைத்தானே இங்கே எழுதி வைத்திருக்கிறது. எப்படி எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி அவர் அதை மேன்மைப்பாட்டுகிறார். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி அவர் கூறுவார். இவரே 4 அந்த 10ஆம் வசனம். ஓகே. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்ததைப் போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். என்ன அவர் சொல்கிறார்? அவன் தன் கிரியில் என்று போக மாட்டான். தேவன் தம்முடைய கிரியைகளை செய்து ஓய்ந்திருக்கிறான் என்ற பகுதியை விசுவாசிப்பான். God has done. அங்கே ஏற்கனவே நம்ம சொல்லி வைத்ததை போல், அங்கே நான் பார்த்த அந்த வசனத்தை போல்,
அந்த எபேசியில் வாசித்தமே எல்லாவற்றையும் உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் நமக்குள் செய்து முடித்திருக்கிற கிரியைகளைத்தான் அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் களை பிடுங்க வேண்டும், இந்த நேரத்தில் உரம் போட வேண்டும், இந்த நேரத்தில் மழை பெய்கிற நேரத்தில் மலர வேண்டும் என்றெல்லாம் செய்வதெல்லாம் அவர் செய்வார். இயேசுக்கு பெயர் என்னவென்று தெரியுமா? அறுவடையின் த மாஸ்டர் ஆஃப் த ஹார்வெஸ்ட் என்று பெயர், அறுவடையின் எஜமான் என்று பெயர். ஹல்லேலூயா! எப்படி அறுவடை எஜமான எனக்கு அவர் மாறுகிறார்? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒர்க்மேன்ஷிப் பணிமனை, நான் அவருடைய ஒர்க் ஷாப், நான் அவருடைய நிலம். அவர் எனக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரே அறிவார். எனக்கு அந்த வருங்காலங்களிலே அது எல்லாம் விளங்கச் செய்வார். எல்லாம் திரும்பி பார்க்கும்போது கிருபையா, அத்தனையும் கிருபை. நான் சாதாரண ஒரு விதையாக இருந்தேன், பாருங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, எத்தனை பூத்திருக்கிறது, இன்னும் முன்னேறி நான் செல்வேன், தொடர்ந்து ஒரு கிரியை செய்வராக எஜமானே என்று சொல்ல வேண்டும் அல்லவோ? என்னுடைய பரமபிதாவை, நல்ல தோட்டக்காரரே, கனி கொடுக்க எனக்கு கிருபை தாரும் என்றெல்லாம் அவன் கேட்டிருப்பான். ஹீ இஸ் க்ரோயிங் லைக் தட் இன் கிரேஸ் ஆஃப் காட். வரும் காலங்களிலே அவருடைய மகா மேன்மையான அந்த கிருபை விளங்கச் செய்கிறவர்கள் அநேகர் இல்லை. இந்த காலங்களிலே இதுதான் வரும் காலங்கள், வந்து கொண்டிருக்கிற போய் கொண்டிருக்கிற காலங்கள். ஐ ஹவ் கான் த்ரூ இந்த பாதையில் நான் மோர் தென் 45 years நான் சென்று கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே God has done something in me. எனக்கு ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி அவர் செய்கிறார்? உன்னால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டான ஈவு என்ற அதே அறிக்கை தான் இன்றும் அவர்தான் கிரியை செய்கிறார். How can I sin against the grace? கிருபையின் மேல் கிருபையை பெற வேண்டிய நான் ஃபஸ்ட் ரேங்கை 1ஆம் கிளாஸை பாஸ் பண்ணி 2ஆம் கிளாஸ் போக வேண்டிய நான், 8ஆம் கிளாஸை பாஸ் பண்ணி 9ஆம் கிளாஸை போக வேண்டிய நான், ஹவு கேன் ஐ டீப்ரமோட் மை செல்ஃப்? என்னையே நான் டீப்ரமோட் பண்ணி நான் ஃபெயிலாகி போவது இருக்கலாமா? அது வந்துவிடலாமா? நானும் எதற்கு அழைக்கப்பட்டவன்? அந்த பரிபூர்ணம், கிருபையின் பரிபூர்ணத்திலே கிருபையின் ஐஸ்வர்யம், அந்த மேன்மையை அடையும் வடைக்கு கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழுகின்ற ஒரு மனுஷன், he will be humble. அவன் தாழ்மையாக இருப்பான். நீங்கள் தாழ்மையாக இருங்கள், கிருபையை பெறலாம். நீங்கள் தாழ்மையாக இருங்கள், கிருபையை பெறலாம். தேட்ஸ் ஓகே. ஆனால் அந்த தாழ்மையை அவன் எங்கிருந்து பெற்றான்? கிரேஸ், கிருபையிலிருந்து தான் தாழ்மையை பெற்றான். ஒரு மனிதனும் தானாக தன்னை தாழ்த்தலாம் என்பது இல்லவே இல்லை. ஒரு மனிதனையே பார்த்தோம், பிரதர் உனக்கு தாழ்மை இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அதற்கு பதிலாக நான் சொல்வதெல்லாம், யூ ஆர் நாட் அண்டர் கிரேஸ். தெய்வ கிருபை பெற்றவர் அல்ல. நீங்கள் முதலாம் ரட்சிக்கப்பட்டிருந்தீர்களே கிருபையினாலே, அந்த கிருபையை நீங்கள் பெற்றவர் அல்ல. ஏன் அன்று இது என்னுடைய அல்ல தேவனுடைய ஈவு என்று சொன்னீர்கள், இன்று ஏன் இப்படி மாறினீர்கள்? யூ ஆர் நாட் அண்டர் கிரேஸ். கிருபையை நீங்கள் நம்பி வாழவில்லை என்று தான் சொல்ல வேண்டுமே, அல்லாமல் உனக்கு தாழ்மை இல்லை, உனக்கு தாழ்மை இல்லை என்று சொன்னால் எல்லோரும் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று தான் எழுதியிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மரண பரியந்தம் ஒரு கிருபையின் கீழ் தான் இருந்தார் என்பதுதான் அர்த்தமே, அல்லாமல் உடனே எல்லோருக்குமே இன்னும் கொஞ்சம் தாழ்மைப்பட வேண்டும் என்று தெரியும். அதனால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு ஐயோ எனக்கு தாழ்மை இல்லை என்று ஆகுவதா, உடைய ஆவி சரியில்லை என்று சொல்லி ஜனங்களை போட்டு அவர்களை அடிமைத்தனத்திற்குள் வைத்து அவர்களை குமைய வைத்து அவர்களை எப்பொழுதுமே சிறைச்சாலையை போட்டு வைத்ததை போல் வைத்து வாழ்வதா? Give them freely the grace of God. தேவனுடைய கிருபை ஏராளம், அந்த கிருபையின் பெருவெள்ளத்தை அது பெற்றிருந்திருக்க வேண்டாமா? அவர்கள் அதை தங்களுடைய ஆல் சரண்டர் டு காட், தேவனுக்கு முழுமையை ஒப்பு கொடுத்தேன் என்று வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய நிலத்தை ஒர்க்மேன்ஷிப்பை காட்டியிருந்திருக்க வேண்டாமா? கர்த்தாவே, என்னுடைய வரும் காலங்களிலே உம்முடைய கிருபை எனக்குள் விளங்குவதாக, எனக்குள் செய்து முடிக்க வேண்டிய கிரிகளை செய்து முடிப்பேன் சொல்ல வேண்டாமா? அதைத்தானே அவர் இங்கே சொல்கிறார். இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் யார் என்று சொன்னால் அவரே செய்து முடிப்பார். தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பதை போல அதை உதாரணமாக அவர் காட்டி என்ன சொல்கிறார்? அவரே தான் செய்து முடித்தார். அப்படி இருக்கிறதே போல தானும் தன் கிரிகளை செய்ய முளைய மாட்டான். தானாக ஒன்று கிரியை செய்யாமல் he will rest in God. தேவனிடத்திலே ஓய்ந்திருப்பான். சோம்பேறி என்று சொல்லுகிறவனுக்கு இது வேறு விதமாய் அர்த்தம் புரியும். சோம்பேறிக்கு அவன் ஓய்ந்திருப்பது என்று சொன்னால் படுத்து தூங்குவது என்று அவன் எண்ணிக்கொண்டு இருப்பான். அந்த ஓய்ந்திருக்கிறதை அவர் சொல்லவில்லையே. யூ ரெஸ்ட் இன் ஹிம், காட் வில் டூ ஹிஸ் ஒர்க். தேவன் தன்னுடைய கிரியைகளை உன்னிடத்திலே செய்வார். நாட் மை ஒர்க், என்னுடைய சொந்த கிரியைகள் அல்ல. ஆகையால் என்று அவர் தொடர்ந்து அவர் அங்கே சொல்லிவிட்டு கீழே அவர் எப்படி அவர் சொல்ல வருகிறார்? அந்த 19ஆம் வசனத்திலே நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர், அந்த எபிரேயர் 4:15 நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
எப்படி இருந்தார்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். அல்லேலூயா. எல்லோரும் நீங்கள் தாழ்மைப்பட கடவும் என்பது அல்ல. சகலமும் தேவனுடைய கிருபை என்று சொல்கிறவன் தான் தாழ்மைப்பட்டவன். இது என்னால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான ஈவு என்று சொல்கிறவன் தாழ்மைப்பட்டவன். ஒருவனை பார்த்து உனக்கு தாழ்மை இல்லை என்று சொன்னால் இவன் தன் நிறைய தாழ்மை பெற்றவனை போல மாறுகிறான். எது உண்மையான தாழ்மை? சகலமும் தேவனுடைய கிருபை. அப்பா, நீ தேவனுடைய கிருபைக்கு கீழ்ப்பட வேண்டும், அவருடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தட்ஸ் அ குட் திங். அது தேவனை மையப்படுத்தக்கூடிய ஒரு செயல். நான் பாவத்தை ஜெயித்திருக்கிறேன், பாவத்தை ஜெயிக்கவில்லை, உனக்கு தாழ்மை இல்லை என்று சொல்வது காண்டம்னேஷன். ஏராளமான குற்றச்சாட்டுகளை அழுத்தி அவர்கள் வாழாத ஒரு பகுதியை சொல்லிக்கொண்டு தோளிலே ஒரு சுமையை சுமத்தி விடுகிறார்களே. தங்கள் சுண்டு விரலால் கூட அதை என்ன தாழ்மை என்பதை அவர்கள் அறிந்திருக்காமலே இவர்கள் மற்றவர்களுக்கு தாழ்மை பொதிப்பது சரிதானா? இஃப் யூ ப்ரீஸ், நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் கிருபைக்கு வாருங்கள், தேவனுடைய கிருபாசன தண்டிலே கிட்டிச் சேருங்கள். இதைத்தானே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏதோ ஒரு எங்கேயாவது உள்ள ஒரு வசனத்தை எங்கேயோ வேறு விதமாய் திருப்பி பேசுவது என்பது கண்டம்னேஷன், அவர்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பது. கிருபையினுடைய பிரவாகம் என்று சொல்வது மகிழ்ச்சியின் பிரவாகம். தேவனுடைய நாங்கள் ஒரு வயல் செழித்து வருகிறது என்று சொன்னால், ஐயோ நீங்கள் இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றா, என்ன செய்வது, நாங்கள் பாவம், நாங்கள் கஷ்டப்பாடுபட்டு செழித்து வளர்ந்து கொண்டு இருக்குமா என்று அந்த ஃபீல்டு சொல்லும். எங்களுடைய வயலை வைத்திருக்கிறாரே எங்களுடைய எஜமான், அவர் அறுவடையின் எஜமான், அறுவடையை கணக்கு பண்ணி 100% பெற வேண்டும் என்று எண்ணி எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பாருங்கள். தே ஆர் த ஈல்டர்ஸ். அவர்கள்தான் தேவனுக்கு 100 பலனை கொடுப்பவர்கள். நல்ல நிலம், தங்களை குட் ஒர்க்மேன்ஷிப், அவருடைய நல்ல கிரியைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். அவர்கள் தேவனுடைய கிரியைக்கென்று தங்கள் சொந்த கிரிகளை நல்லிஃபை பண்ணி அதை அகற்றிவிட்டு தங்கள் சொந்த கிரிகளை விட்டு ஓய்ந்திருந்து தேவனுடைய கிரிகளை செய்து முடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள். தட் இஸ் கால்ட் அ ரெஸ்ட் இன் காட். தேவனிடத்தில் இளைப்பாரி வாழ்கின்றவர்கள். ஹல்லேலூயா. தே ஆல்ரெடி ரெஸ்ட் இன் ஹிம். ஏனென்றால் என்ன உங்களுக்கு என்னென்னு பூக்கவில்லையா? மை ஒர்க்கர் நோ, மை மாஸ்டர் நோ, என்னுடைய எஜமானுக்கு அறிவார். ஹீ இஸ் ஒர்க்கிங். இந்த அளவு வளர்ந்திருப்பதை எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சல என்று எங்களுடைய பிளேட்ஸ் எல்லாம், எங்களுடைய நெல் கதிர்களுடைய அந்த இலைகள் எல்லாம் மோதி இருப்பதெல்லாம் பாடல் பாடுவதை போல் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். வரும் அந்த நேரத்தில், அந்த வரும் காலங்களிலே தொடர்ந்து கிருபையை அவர் தருவார். அது கொஞ்ச நாள் கழித்து அது பூக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் அல்லவா, அவர் நல்லவர், அவர் எஜமான், அறுவடைக்கு உள்ள எஜமான், அது எங்களுக்கு செய்து பார்த்தீங்களா, பூக்கு வைத்து விட்டார், எங்கே மணி ஒன்றும் இல்லையே, வரும், அவர் தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லுவது ஏற்ற காலங்களிலே, பின்வரும் காலங்களிலே சகலத்தையும் ஒரு கிருபையை அவர் கொடுத்து அவர் செய்து விடுவார். இந்த பூமியிலே அந்த மகத்துவத்தை, அந்த கிருபையினுடைய பிரவாகத்தை காட்ட நாம் முடியவில்லை என்று சொன்னார். ஓகே, என்டர் இன்டு த ஹெவன். பரலோகத்தில் என்ன இருக்கும் என்று தெரியுமா? இட் இஸ் ஃபுல் ஆஃப் சிங்கிங் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். நான் தாழ்த்தினேன் என்பது அல்ல. எது தாழ்மை? கிருபையை கொண்டாடுங்கள். தாழ்மை கிருபையை பற்றி ஒன்றை ஜெயித்துவிட்டு அவர் பலனை தந்த பிறகு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுங்கள், அதுதான் தாழ்மை. அல்லாமல் மற்றபடி இருக்கக்கூடிய உங்களுடைய காரியங்கள் எல்லாம் என்னால் ஆனது என்று சொல்வதை போல் மாறிவிடும். பிற்காலையிலே எங்கள் தாழ்மை என்று மாறிவிடும். தாழ்மைக்கு ஒரு சபை என்று சிலர் மேன்மை பாராட்டுவதை போல் மாறிவிடும். எல்லாருமே அங்கே தாழ்த்தப்பட்டதை போல் அங்கே சுருங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதுபோன்ற ஒரு கேவலமான ஒரு நிலை மாறிவிடும். கிருபையின் பிரவாகம் ஓடிந்திருக்க வேண்டும். கர்த்தர் இது கிரியை செய்கிறார் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். நாங்கள் பாவம் செய்யாமல் வாழுவதே அந்த கிருபை கீழ் அடங்கியிருக்கிறபடியான தானே என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டது எப்படியும் அப்படியே தான் இன்றும் எங்களுக்கு தொடருது என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அன்று எங்களுடைய பாவங்களை மன்னித்து கிருபையினாலே எங்களை ரட்சித்தாரே, எங்களால் உண்டான ஈவு அல்லவே, இப்பொழுதும் எங்களால் உண்டான ஈவு அல்ல, சகலமும் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாவற்றுக்கும் பொதுவான கிருபை என்று கொண்டாடியவர்கள் தான் தாழ்மைக்குரியவர்கள். The church should learn that humility like that. தாழ்மை அப்படித்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அப்படித்தான் கற்றுக்கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை, ஏனென்றால் கிருபாசன தண்டைக்கு போனார். He trusted the grace of God. தேவனுடைய கிருபையைத்தான் நம்பியிருந்தார். நாட் ஹீஸ் ஹியூமிலிட்டி. தன்னுடைய தாழ்மை அல்ல. தன்னுடைய தாழ்மை என்று இருப்பதெல்லாம் கொண்டாடுவது, செலிப்ரேட் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையை கொண்டாட வேண்டும். அவருடைய கிருபையினாலே நாங்கள் அன்று ரட்சிக்கப்பட்டதை போலவே இன்றும் தொடர்ந்து வரும் காலங்களிலேயும் ரட்சிக்கப்பட்டு வருகிறோம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்களே. They are the humble people. There is nothing to exalt.
யாராவது ஒரு சிலரை வைத்து தீஸ் ஆர் ஆல் த வெரி ஹம்பிள் பிரதர்ஸ் அல்ல ஹம்பிள் சிஸ்டர்ஸ் என்று சொல்லிவிட்டால் அடேங்கப்பா அதற்குத்தான் அதற்கு மேன்மையை எண்ணிக்கொண்டார். அல்லாமல் ஒருவனும் பெரிய பாராட்டாதபடிக்கு இது தேவனுடைய ஈவு அல்ல என்று சொல்வதற்கு உரிய காரியம் அல்லவே. இவர்கள் தங்களை தாழ்த்தினால்தான் இது நடந்ததா? இன்னும் ரட்சிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தார்களோ அதே பகுதியிலே தான் மீண்டு வந்து தாங்கள் விழுந்த குழியை, அந்த பழைய பாவங்களை மறந்து போனவர்கள், அதை ஷார்ட் சைட்டடாய் அவர்கள் மாறி இப்பொழுது தங்களுக்கு இப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை பார்த்து கொண்டு மென்மை பாராட்டியவர்களாய் குறுகினவர்களாய் அவர்களுக்கு எட்ட பார்வையிலே நாங்கள் விழுந்து வந்த பார்வை என்ன என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. அதெல்லாம் மறந்து போன ஷார்ட் சைட்டர் அவள் இப்பொழுது பக்கத்தில் இருப்பதுதான் தெரியும். இப்பொழுது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வளர்ச்சியைத்தான் பார்த்து கொண்டு இவர்கள் அதை மென்மை பாராட்டியவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆகவே இந்த கிரேஸ் ஷுட் இன்க்ரீஸ், கிருபை வளர வேண்டும். கிருபை மேல் கிருபை மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்று எழுதியிருக்கிறதே. இட் இஸ் த ட்ரெஷர், ஐஸ்வர்யம். எவ்வளோ ஐஸ்வர்யம், அளக்க முடியாத ஐஸ்வர்யம் என்று பின்னாலே எழுதுகிறாரே, அதுபோல் ஏராளமான அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திலே காட் டிட் தட், காட் டிட் தட். நீங்கள் நினைச்சீர் நாங்கள் சொந்த கிரிகளை விட்டு ஓய்ந்திருந்தோம். இன்னொரு வகையில் சொல்ல வேண்டுமென்றால் எங்களுடைய சுய சித்தத்திற்கு நோ என்று சொல்லிவிட்டு காட்ஸ் வில், தேவ சித்தத்திற்கு திறந்தளித்தோம். அவருடைய சித்தம் எங்களுக்குள் சீரும் சிறப்புமாய் 100% எங்களுக்குள் பலன் தந்தது. அவர் அறுவடையின் எஜமான். அந்த அறுவடையின் எஜமானுக்குத்தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அதற்காகத்தான் நான் பிரயாசப்படுகிறோம். எல்லோரும் சகோதர சகோதரிகளை ஒரே குடும்பமாய் இருந்து கிருபாசன தண்டிலே கூடி வருகிற குடும்பமாய் நாங்கள் வளர்கிறோம். ஒருவருக்கொரு உற்சாகம் அளிக்கிறோம். எல்லோரையும் நாங்கள் அன்பு கூறுகிறோம், சிநேகிக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம், தாழ்மையாக இருக்கிறோம். நாங்கள் விரோதம் செய்வதில்லை, பகை இருப்பதில்லை, பிரிவினை இருப்பதில்லை, கட்சி சேருவதில்லை. அரசியல் கடைசி நாளிலே வரும் என்று அந்த வெளிப்பட்ட விசேஷத்திலே தோன்றுகிறது. எது அரசியல் என்று உங்களுக்கு தெரியுமா? சபையிலே குரூப்பாய் மாறுகிறார்களே, அதுதான் அரசியல். இவர்கள் 4 பேர் உள்ள குரூப், இன்னும் 4 பேர் ஒரு குரூப். இதெல்லாம் கலைந்து போன பிறகு நாம் சொல்லுவதெல்லாம் இனி உங்களுக்குள்ளே சொல்லுங்கள், இனி உங்களுக்குள்ளே தேன் ஆர் த ஃபேமிலி ஆஃப் காட். பின்னாலே அவர் எழுதுவார், அந்த எபேசு 3 அவர் சொல்லுவார், நான் தேவனுடைய அந்த குடும்பம் உள்ளான மனிதனிலே பலப்பட வேண்டும், வளர வேண்டும் என்று ஜெபம் செய்கிறேன், முழங்கால் படுகிறேன் என்று சொல்லுவார். அப்படி இருக்க வேண்டும். தேர் ஷுட் பி நோ ஃபேவரிட்டிசம். ஒரு யார் மீதோ ஒரு அளவு கடந்த அன்பு, யார் மீதோ ஒரு உயர்ந்த எண்ணம், யார் மீது தாழ்ந்த எண்ணம் என்று ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. வேர் ஆல் த ஃபேமிலி ஆஃப் காட். தெய்வ கிருபையிலே வளர்கின்ற ஒரு குடும்பமாய் த ஃபீல்ட் ஆஃப் காட் அவருடைய நிலமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லோருமே அவருடைய ஒர்க் ஷாப், அவருடைய பணிமனையாக இருந்திருக்க வேண்டும். யூஆர் ஹெல்பிங் ஒன்று, ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறவர்களாய் அவள் இருந்திருக்க வேண்டும். ஒரு தோட்டத்தில் நீங்கள் சென்று பார்த்துருந்தேன். அந்த நாட்களில் நான் அந்த விளைச்சல் உள்ள எங்கள் அப்பா ஒரு 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 மிலிட்ரி மேன் அண்டு ஒரு ஹெட் மாஸ்டர் அண்ட் ஆல்சோ நிறைய பெரிய பண்ணை வைத்து செய்கிற ஒரு விவசாயம் செய்தவர். அந்த வயல் நிலையிலே போய் ஓரத்தில் நின்று பார்த்தால் சல என்று அது மணிக்கதிகள் ஒன்றோடு ஒன்று அந்த பிளேடெல்லாம் உரசி பார்க்கும்பொழுது எத்தனை ஆணவமாக இருக்கும். ஒன்றும் பொறாமைப்படுவதில்லை. அவ்வளோ பெரிய வயலிலே சேர்ந்து வளர்ந்த நல்ல செழிப்பானவர்கள் சேர்ந்து வளர்ந்திருக்க வேண்டும். குரூப்பிசத்தை வைத்திருந்திருக்கக்கூடாது. அங்கே தனக்கென்று கட்சி வைத்திருக்கக்கூடாது. கட்சியை வைத்து கொண்டு வாழுவது அரசியல் என்று எண்ணாதீர்கள். அண்ணா டிஎம்கேயும் இங்கே உள்ளே வரப்போவதில்லை. வரவும் மாட்டார்கள். ஆனால் இன்னொரு பாலிட்டிக்ஸ் என்று வைத்திருக்கிறார்களே, ஃபேவரிட்டிசம் என்று வைத்துக் கொள்கிறார்களே, தேட் இஸ் 100% ராங். 100% தவறு. ஆகவே யூ மஸ்ட் க்ரோ இன் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையினுடைய அந்த மேன்மையிலே, மகா மேன்மையான அந்த கிருபையிலே வரும் காலங்களிலே இன்னும் வளர வேண்டும். திருந்தி வாழுங்கள், அந்த கிருபையை பற்றி கொண்டு வாழுங்கள். அண்ட் காட் வில் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. அப்படியே தேவன் அதிகமாக நம்ம எல்லோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பாடல் உலக காரியங்களிலுமே கூட அவருடைய கிருபையை கொண்டாட வேண்டும். அன்று அவள் அந்த எகிப்திலிருந்து விடுதலையான முதல் பாடல் மிரியம் பாடினால் பாருங்கள். மிரியமும் அந்த அரோன் கூட இருந்தவரெல்லாம் சேர்ந்து ஒரு டாமரினை வைத்து இனத்தை அவர் பாடியிருப்பார். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து நடத்தி வந்தார் என்று அவருடைய செயலை அவர்கள் பாடினார்கள். பின்பு யோசேப்பு பாடினான் பாருங்கள். அவன் ஜோசுவா யோசேப்பு பாடினான் பாருங்கள். அவன் என்ன பாடினான்? கானான் தேசத்திற்குள் உள்ளே பிரவேசிப்பதற்கு அவன் சொன்ன பொழுது அவன் எப்படி அவன் செய்தான். அந்த
எரிகோ கோட்டையை தகர்த்து அந்த உள்ளே போகிறார்கள். போகும்பொழுது அவன் சுற்றி நின்று அந்த எக்கால துணியை கொடுத்து அந்த கோட்டையை சுற்றி துதி பாடத்தான் பாடினார். என்ன துதியை பாடியிருப்பார்கள்? ஹவ் காட் broke that, எப்படி எங்கள் ஆண்டவர் அந்த செங்கடலை பிளக்க செய்தார் என்று அவன் பாடியிருப்பான். எப்படி ஆண்டவர் அந்த செங்கடலை மூடி அந்த எதிராளிகள் எல்லாம் அழித்தார் என்று அவன் பாடியிருப்பான். இப்பொழுது அதையெல்லாம் எண்ணி பார்த்து அந்த பாடல் கூடிக்கொண்டு போகிறது. ஜோசபாத் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் இன்னும் அதிக வளர்ச்சியை அவன் அடைந்தவன். அவன் என்ன பாடியிருப்பான்? அவன் மோசையின் பாடலையும் யோசுவாவின் பாடலையும் சேர்த்து வைத்து அவன் பாடி ஒரு கொயரை வைத்திருந்தான். அப்படி இல்லை, மாறி மாறி பாடுவதற்கு கொயர் பாடல் குழுவை அமைத்து அவன் பாடி துதிக்க செய்தான். எண்ணத்தை வைத்து அவள் ஜெயம் பெற்றார்கள். கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை கூடிக்கொண்டே போனது. அண்ட் வி கம் டு த புதிய ஏற்பாடு என்று ஒரு வரும்பொழுது, வாட் அ லவ்லி கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானது என்று ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். நீ எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும் என்று ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அதை வைத்து தேவன் கிரீசீர் என்று பாடியிருந்திருக்க முடியும். ரோமர் 8:28 மனுஷன் மறந்துவிட்ட ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், எல்லோரும் எனக்கு நன்மைக்கு எதுவாக கிரீசீரா நன்மைக்கு எதுவாய் செய்வார் என்று அதற்கு ஏற்றாற்போல் போட்டுக்கொள்கிறார்களே, அதுபோன்று சுயநல வஞ்சகத்தைத்தான் வைத்திருக்கிறார்களே அல்லாமல் தெய்வத்திற்கு ஒரு மகத்துவத்தை அந்த 8:28 கம்பீரிக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார்களா? அவரில் அன்பு கூறியவர்களுக்கு என்று சொல்லுவதே அங்கே கூட இல்லை. தன்னை அன்பு கூறியவர் என்று வைத்திருக்கிறார்கள். அவரில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே காட், ஆங்கிலத்தில் நடக்கிறது என்று வாசிக்கிற ஆங்கிலத்தில் காட் ஒர்க்ஸ் இன் தம், காட் ஒர்க் டுகெதர், சேர்ந்து அவர் கிரியை செய்கிறார். அந்த பாடல் அந்த ரோமர் 8:27 எப்படி வந்திருக்க வேண்டும்? இட் இஸ் காட் ஹூ ஒர்க்ஸ் இன் தட், ஹூ டிட் தட், இட் இஸ் காட். ஒரு முறை ஒரு சீனியர் ஒரு 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 அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மூப்பரை போல் இருந்தவர் இடத்தில் கேட்டார், இது எப்படி நடந்து? காட், இப்படி நடந்து காட். என்ன நீங்கள் எதற்கு பார்த்தாலும் காட் காட் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். எஸ், இட் இஸ் ஒன்லி காட், நாட் த்ரூ எனிதிங் ஆர் எனிபடி. எதை வைத்தும் அல்ல, ஒரு நபரையும் வைத்தும் இல்லை, இட் இஸ் காட், தேவன் தான். ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு பகுதியை, அந்த கிருபைக்கு மகத்துவத்தை புகழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். அந்த எபேசியர் வாசித்து பார்த்தால், நீங்கள் கிருபைக்கு புகழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். கிருபைக்கு புகழ்ச்சியான மனுஷனாக இருக்க வேண்டும், கிருபைக்கு புகழ்ச்சியான புருஷனாக இருக்க வேண்டும், ஒரு மனைவியாக இருக்க வேண்டும், அதுக்கேற்ற ஒரு பிள்ளைகளை வளர்த்து இருக்க வேண்டும். இட் இஸ் காட், இட் இஸ் காட், இட் இஸ் காட், இட் இஸ் காட் என்று சொல்கின்ற ஒரு பகுதி தான் பரலோகத்திலே வந்து ஆரவாரம் கொண்டதாய் அந்த மக்கள் வந்து நிற்பார்கள். புதிய பாடலை அவர்கள் பாடுவார்கள். they will new song. மிரியம் பாடினது போல அல்ல, மோசையை பாடினது பாடல் போல் அல்ல, அல்லது யோசுவா பாடினது போல் அல்ல, ஜோசபாத் பாடினது அல்ல, பவுல் பாடினது போல் அல்ல. they will have the new song. புதிய பாடலை அவர்கள் பாடி கர்த்தரை ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. அந்த சீயோன் மலையிலே நின்றவர்கள் யார் அவர்கள் என்று சொன்னால், அந்த 144,000 பேர் உலகத்தில் கரைபடாது காக்கப்பட்டு வந்தவர்கள். அவர்கள் புதிய பாடலை பாடினார்கள். பூமியிலே அந்த பாடலை கற்று வந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் புதிய பாடலை பாடினார்கள். வாட் இஸ் இட்? நியூ சாங். எது அந்த புதிய பாடல்? காட்ஸ் கிரேஸ் ஆல் த டைம்ஸ் நியூ. அன்றென்று காலையிலே அதிகாலையிலே புதிய கிருபை தந்தாரே. when they go to heaven, it is new, it is such a way. அது எப்படி நியூ ஆயிருந்தது என்று சொன்னால், எந்த புதிய பாடலை விட அற்புதமான ஒரு புதிய பாடலாய் பரலோகத்திலே அவர் கண்டார்கள். ஆல் த டைம்ஸ் நியூ ஃபார் காட். தேவனுக்கு புதிய கிருபை பாடுகிறவர்கள். ஹல்லேலூயா. யுகமாய் பாடுவார்கள். 1000 வருடம் பாடுவார்களா, 10,000 வருடம் பாடுவார்களா, 1,00,000 வருடம் பாடுவார்களா, நித்திய காலமாய் ஓயாத புதிய பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அது யோசபாத்தோட கொயரை விட, அவனுடைய பாடல் குழுவினுடைய ராகத்தை விட, அவன் வைத்திருந்த அந்த ஆர்கெஸ்ட்ராவை விட பன்மடங்கு மேன்மையானதை, பியூட்டிஃபுல் லைஃபாய். ஹல்லேலூயா. என்னுடைய எஜமானை அறுவடைக்காக இருந்த அறுவடை எஜமானை அடைந்து விட்ட அந்த அவர்கள் ஓயாத கீதம் பாடி மகிழ்வர்களாய் மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா. எஸ், சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யா, that's a wonderful thing. If you enjoy the grace of God, you are saying hallelujah, would be reflecting the heaven. பரலோகத்தை போலவே ஹல்லேலூயா மாறும். அட்லீஸ்ட் சபையிலாவது உங்கள் சத்தம் போட்டு ஹல்லேலூயா சொல்லி பழகுங்கள். வெளியிலே போய் நான் உரத்த சத்தமாய் பல்லாயிரம் தடவை நான் உரத்த சத்தமாய் அவருடைய மகத்துவத்தை எண்ணி நான் ஹல்லேலூயா சொல்லியிருக்கிறேன். குறைந்தபட்சம் சபை என்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய பரலோகத்திற்கு ஏற்றதல்லவோ.
அதனுடைய சாயலாகத்தான் சபை இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அங்கேயாவது அல்லையே பழகவில்லை என்று சொன்னால் யூ ஆர் நாட் க்ரோயிங் இன் கிரேஸ் பெர்ஹாப்ஸ், வி மஸ்ட் க்ரோ இன் கிரேஸ். சொல்ல முடியாதவர்கள், வீக்கான அல்லையா சொல்லுகிறவர்கள், கிருபையில் வளருங்கள், கிருபை வீணாக்காதீர்கள். கிருபைக்கு மேல்தான் கிருபை. கிரேஸ் ஃபார் கிரேஸ். கிருபை பயன்படுத்தினவர்களுக்கு தான் கிருபை. கிருபையின் கொண்டாட்டம் நிறைந்த ஒரு சபையை மாறும் பொழுது, விக்டோரியஸ் சர்ச், ஜெயமுள்ள ஒரு சபையை அது மாறிவிடும். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் செய்ய கடவோம். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். பிரைஸ் யூ லார்ட். நன்றி நன்றி இயேசுவே. தேங்க்யூ. யாராவது ஒரு சில சகோதர சகோதரிகள் சுருக்கமாய் வேகமாய் ஜெபசிங்கள். பரலோகபிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜீவனில் தேவனுடைய சபையாக எங்களை வைத்து தேவரீ உடைய பார்வை எங்கள் மேல் இருக்கவும், உடைய செவிகள் எங்களுடைய ஜெபங்களுக்கு ஏறெடுக்கும் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனில் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே, உண்மையில் உள்ள ஒன்றையும் ஒழித்து வைக்காமல் எல்லாவற்றையும் எங்களுக்கென்று ஈவாய் சுதந்திரமாய் தருகிற நல்ல தயவிற்காய் ஸ்தோத்திரம். கிருபையிலே உங்களுடைய சுதந்திரத்திலே பெருகி வளர்கிற நல்ல மகிழ்ச்சியுள்ள குடும்பமாய் நாங்கள் கட்டப்பட்டு வர தொடர்ந்து உதவி செய்கிறாங்க. எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.